எல்லோருக்கும் வணக்கம். மாகாண முகாமைத்துவ சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவியில் அல்லது சேவையில் உள்ள அதிவிசேட தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகள் 7 மாகாணங்களுக்குரிய பரீட்சைகள் சமகாலத்தில் நடைபெறுகிறது. இதில் தோற்றுகின்ற தமிழ் மொழி மூல பரீட்சார்த்திகளுக்கான ஒரு வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். முதல்ல நாங்கள் முதலாவது செயலமர்விலேயே எங்களுக்கான வழி வரைபடம் ஒன்றை தயாரித்துக் கொள்வது பொருத்தமானது. எங்களுடைய பாதை தெளிவானால் பயணம் இலகுவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் இந்த விடயத்தை பார்த்து கொள்ள வேணும். பெரும்பாலானவர்களுக்கு வினாத்தாளினுடைய கட்டமைப்பு ஞாபகத்தில் இருக்கும். வினாத்தாளினுடைய அமைப்பு முறை முதல் 20 வினாக்கள் பல்தெரிவு வினாக்களாக இருக்கும். 4 விடைகளில் பொருத்தமான விடைகளுக்கு தெரிவு செய்து விடையளிப்பதாக இருக்கும். அப்போ அது 20 புள்ளிகளுக்கு இருக்கும். நாங்கள் சாதாரணமாக எங்களோட பாஷையில் MCQ டைப் என்று சொல்கிறாங்க. MCQ டைப்பில் 20 கேள்வி இருக்கும். அதுக்கு 20 புள்ளிகள். 1 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் அவ்வாறாக அமையும். 21 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் ஒரு வாக்கியத்தில் விடையளிப்பதாக இருக்கும். ஒரு சொல்லில் விடையளிக்கிறது ஒன் வேர்ட் ஆன்சர் என்று சொல்வார்கள். உண்மையில் அது ஒன் வேர்ட் ஆன்சர் இல்லை, ஒரு வாக்கியத்தில் விடையளிப்பதாக இருக்கும். ஒரு வரி கொடுத்திருப்பார்கள், அதற்கும் 1 புள்ளி தான் கொடுக்கணும். இப்போ இந்த 21 தொடக்கம் 30 வினாவுக்கும் முதல் 20 வினாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், அதில் விடையை பார்த்து ஓரளவுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இது எங்களுக்கு ஞாபகம் இருந்தால்தான் விடையளிக்கலாம். எழுத வேணுமல்லோ. மேலே இருக்கிற 20 கீறுறது அது பிரச்சனை இல்லை. என்னென்னா எங்களுக்கு ஏற்கனவே எப்போவோ படித்த ஞாபகத்தில் விடையை பார்க்குற போதுதான் இதுதான் விடையண்டு ஞாபகத்தில் வரும். இது முழுமையாக ஞாபகத்தில் இருக்க வேணும். அப்போ ஒரு தனி வாக்கியத்தில் விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு 10 புள்ளி கொடுப்பார்கள். இப்போ 30 புள்ளிக்கு முடிஞ்சு. அதன் பிறகு அடுத்த 15 கேள்விகள் 31 தொடக்கம் 45 வரையான 15 கேள்விகள். அது 2 விடயங்களை நீங்கள் விடைகளாக வழங்க வேண்டியிருக்கும். 2 பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ 15 கேள்விக்கும் அங்கே 30 புள்ளிகள் கொடுப்பார்கள். இறுதியாக 5 வினாக்கள், அது கட்டுரை வினாக்களாக இருக்கும். 46 இருந்து 50 வரையான 5 கேள்விகள், அதுக்கு 8 புள்ளிகள் கொடுப்பார்கள். 40 புள்ளி. பெரும்பாலும் இந்த வகையான கட்டமைப்பில் தான் இந்த வினாத்தாள்கள் இருக்கும். இப்போ இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சைக்கான வினாத்தாள்களும் ஏறத்தாழ இதை அண்மித்தவையாகத்தான் இருக்கிறது. இந்த வகையில் இருக்கும். அதில் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். அதில் ஒரு கேஸ் ஸ்டடி என்று சொல்லி போட்டு சின்ன சின்ன கதைகளை சொல்லி 5 கேள்வியாக கட்டமைத்திருப்பார்கள். இங்கே கதை சொல்ல மாட்டார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இதில் நாங்கள் எங்களுடைய இந்த செயலமர்வினுடைய இலக்கை நாங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு 31 இருந்து 50 வரையில் இருக்கக்கூடிய வினாக்கள், அந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய 20 வினாக்களுக்குமான விடைகளை தேடிக்கொள்ளுகிறது. அதாவது 70 புள்ளிகள் அதுக்குள்ளே இருக்கும். பின்னுக்கு இருக்கிற 20 கேள்விக்கும் 70 புள்ளிகள் இருக்கும். இதுக்கு நாங்கள் வாசிக்கிற பகுதிகளில் இது 2 பாயிண்ட்ஸுக்கு வரும், இது 8 பாயிண்ட்ஸுக்கு வரும். இந்த மாதிரியாக பார்த்து பார்த்து படித்து கொள்ளுகிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கணும். மற்றது இன்னொரு விடயம் தெளிவாக சொல்லுகிறேன். எங்களுடைய செயலமர்வு ஆகக்கூடியது ஒரு 15 செயலமர்வு நடக்கலாம். அதுக்கு தான் காலம் இருக்கு. இப்போ 15 செயலமர்வு வேண்டாம். முதல் சுற்றில் ஒவ்வொரு பாடத்துக்கும் 2 செயலமர்வுகள் நடக்கும். 5 பாடத்துக்கும் 10 செயலமர்வு முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு பாடங்களினுடைய முக்கியத்துவம் சார்ந்து மிகுதியாக இருக்கிற 5 செயலமர்வை பங்கிட்டு கொள்ளலாம். சில வேளை அலுவலக முறைமை தொடர்பாக கொஞ்சம் நாங்கள் கூட கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்தால் அதற்கு கொஞ்சம் கூடுதலான ஒதுக்கீட்டை கொடுக்கலாம். அப்போ முதல்ல ஒரு ஈக்குவல் ஷேர் தான் கொடுப்போம். சம பங்கீடு எல்லா செயலமர்வுக்கும் 2 செயலமர்வுகள் வீதமாக எல்லா பாடங்களுக்கும் ஒதுக்கி கொடுப்போம். இப்போ இந்த 2 செயலமர்வில் முழுவதையும் பார்த்துடலாம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்பது போல் அந்த 2 செயலமர்வுக்குள்ளே இருக்கக்கூடிய முழுவதையும் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய விடயம் என்ன? தாவன கோவையினுடைய முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலீடாக இருக்கக்கூடிய பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள்.
இது படிக்க வேணும். நிச்சயமா பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்குள்ள கணிசமான கேள்வி வரும். ஆக குறைஞ்சது நீங்கள் 20 தொடக்கம் 25 புள்ளிகளுக்கு இதுக்குள்ளே எதிர்பார்க்கிறோம். சமமாகத்தான் பெரும்பாலும் பங்கிடுவார்கள். அதில் கவனமாக இருக்க வேணும். அடுத்தது தாபன விதிக்கோவையினுடைய தொகுதி 1. இது 6வது அத்தியாயத்திலிருந்து 34வது அத்தியாயம் மட்டும் எல்லாமே படிக்க வேணும். அதில் இந்த நீதிமன்றம் தொடர்பான இப்படியான சில அத்தியாயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சரிதானே? அந்த நீதிபதிகளுக்கான கொடுப்பனவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை மட்டும் தவிர்த்து கொள்ளலாம். அப்போ முக்கியமாக செலக்ட் பண்ணி நாங்கள் இதுக்குள்ளே படிக்க வேண்டி இருக்கு. அடுத்தது தாவன விதிக்கோவையினுடைய தொகுதி 2 ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பாக. ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்கள், ஞாபகத்தில் இருக்கும். இந்த ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பாக நான் உங்களுக்கு செய்யக்கூடியது, ஒழுக்காற்று நடைமுறை தொடர்பில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அல்ல, என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 13 குரல் ஒலிப்பதிவுகள் இருக்குது. அது தவிர அந்த 13 குரல் ஒலிப்பதிவுகளுக்குமான வீடியோ செய்திருக்குது. அது நான் அப்படியே உங்களுக்கு பகிர்ந்து விடுகிறேன். நீங்கள் நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் அதை கேட்டுக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்க முடியலைன்னா கேட்டாலும் பரவாயில்லை, அது கட்டாயம் பார்க்க வேணும் என்று சொல்லி இல்லை, அதை கேட்டால் சரி. அதுபோல் சில அத்தியாயங்கள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டவை இருக்குது. கடந்த கால செயலமர்வுகளில் கலந்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை தவற விட்டிருந்தாலும் என்று நான் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக குழுவில் பகிர்ந்து விடுவேன். சில விடயங்கள் நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டிருக்க வேண்டும். அதுபோல் சுப்ரா ஏற்கனவே நடந்த மத்திய அரசாங்க சேவையில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு நடைபெற்ற இதில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் சகோதரிகளும் அதில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. நடத்தப்பட்ட அனைத்து செயலமர்வுகளுக்கும் உரிய வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த குழுவில் பகிர்ந்து விடுவேன். எல்லாத்தையும் போடுகிற போது அந்த திடீரென்று மழை பொழிஞ்ச மாதிரியாக, என்ன மிக பெரும் வெள்ளம் புயல் மழை பொழிஞ்ச மாதிரி என்ன இவ்வளவும் அப்படியே என்று யோசிக்க தேவையில்லை. நான் என்னுடைய வசதிக்காக அதை அப்படியே போடுகிறேன். நீங்கள் அதை சிறுக சிறுக அந்த பிரச்சனையை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் ஆக குறைஞ்சது ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு 10 to 15 வீடியோ இருக்கும். இந்த 10 தொடக்கம் 15 வீடியோஸ் கவனமாக அவ்வளவுதையும் பாருங்க. இந்த இலக்கு எல்லாம் எங்கள்ட பின்னுக்கு இருக்கிற 70 மார்க்ஸுக்குரியது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சரிதானே? இந்த எம்சிக்யூ டைப் பண்ணுறது அதுக்குள்ளே படிக்கிற போது ஞாபகத்தில் இருந்து வந்தால் பொருத்தமாக இருக்கும். இப்போ ஒரு அத்தியாயத்தை படித்து முடிய அதை வாசிக்கும். நீங்கள் நாங்கள் லீவு சம்மந்தமாக படிக்க போகிறோம் என்றால் நானும் நீங்களுமா இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே லீவை முழுமையாக முடிக்கிறார். அது முழுமையாக படித்து பாடமாக்கி ஞாபகப்படுத்தி திரும்ப கேள்வி கேட்டு எல்லாம் செய்ய இயலாது. அதில் இது ஒரு ஊக்கப்படுத்துகிற நேரமாகத்தான் இருக்கும். இந்த 2 மணி நேரமும் ஒரு நாளில் மிகுதியாக இருக்கிற 22 மணி நேரத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குரிய ஒரு பூஸ்டிங் டைம் தான், ஒரு ரீஇன்போர்ஸ்மெண்ட், அவ்வளவுதான். நீங்கள் படிக்க வேண்டியதை மீள வலியுறுத்துகிற ஒரு நேரமாகத்தான் அது இருக்கும். அதில் கவனமாக இருங்க. இப்படி தான் ஒவ்வொரு பாடத்துக்கும் நான் இன்றைக்கி இந்த பாடம் சம்பந்தமாக சொல்லிட்டேன். இனி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பாடத்துக்கும் இப்படித்தான் வினாத்தாளின் கட்டமைப்பு இருக்கும். இது எல்லாம் சொல்லிக்கொண்டு நேரத்தை விரயம் செய்து கொண்டு இருக்க மாட்டோம். சில வேளைகளில் இந்த வினாத்தாளினுடைய அமைப்புகளில் சிறிய விதமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்குது. அது சொல்ல இயலாது. அது அந்தந்த வினாத்தாளை தயாரிக்கிற குழுவினுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் சில வேளைகளில் இந்த வினாக்களினுடைய எண்ணிக்கையில் புள்ளிகளினுடைய அளவுகளில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் பொதுவாக 50 வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாளாக இருக்கும். 5 வினாக்கள் கட்டுரை வினாக்களாகவும், அதில் 20வது வினாவிலிருந்து 30வது வினா தனி வாக்கியத்தில் விடியளிக்கிற வினாவாகவும், 15 வினாக்கள் 31 முதல் 45 வரையான வினாக்கள் கட்டமைக்கப்பட்ட வினாக்களாக 2 புள்ளிகளுக்குரிய வினாக்களாகவும் இருக்கும். முதல் 20ம் எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். இதுதான் பொதுவான கட்டமைப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்கள் படிக்கிற நேரத்தில் கேள்விகளை உருவாக்குற விதமாக பார்த்து கொண்டால் நல்லது. சரிதானே? இப்போ இவ்வளவுதான் நான் இதுக்குள்ளே சொல்லக்கூடியது. நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன். நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்ல வேண்டியிருந்தால் 2 நிமிஷங்கள் காத்திருக்கிறேன். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அப்போ கவனிங்க, இந்த 12வது அத்தியாயம் விடுமுறை தொடர்பாக கடந்த பரீட்சையிலையும், கடந்த பரீட்சை
என்கிறது நான் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சை சொல்லுகிறேன். அதிலேயும் குறிப்பிட்ட எண்ணிக்கையான வினாக்கள் வந்திருக்குது. அப்போ நிர்வாகம் தொடர்பான அறிவை பரிசீலிக்க போது நிச்சயமாக சம்பளம், லீவு, இந்த அத்தியாயங்கள் கூடுதலாக கவனம் எடுக்கணும். அதுபோல் சேவை அறிக்கைகள் போன்ற ஒவ்வொரு அத்தியாயமும் அதில் முக்கியம்தான். நாங்கள் சில அத்தியாயங்கள் தொடர்பாக அடுத்து வருகிற செயலமர்வுகளில் கதைப்போம். இப்போ இந்த தாவண விதிக்கோவையினுடைய 12ஆம் அத்தியாயம் விடுமுறை, நாங்கள் லீவு என்று சொல்லி அதில் இருக்கு, லீவு என்று கதைப்போம். இது 37 பிரிவுகளை கொண்டதாக இருக்கு. 37 பிரிவிலையும் ஒரு 25 பிரிவுகள் முக்கியமாக வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கு. நான் உங்களுக்கு 25 வினாத்தாள்களை இன்றைக்கு குழுவில் பகிர்ந்திருந்தேன். அதில் லீவு தொடர்பான வினாக்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வினாத்தாளினுடைய ஒழுங்கில் பார்த்தோம் என்றால் அது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விடயங்களின் ஒழுங்கில் வராது என்பதனால் அந்த வினாக்களை நான் தொகுத்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் அத்தியாயத்தில் இருக்கிற விடய ஒழுங்கின்ற அடிப்படையில். முதலாவதாக பொது என்கிற விடயம் இருக்கும், விடுமுறை தொடர்பான பொது ஏற்பாடுகள். அதன் பின்பாக லீவினை அங்கீகரிக்கும் அதிகாரி, கடமை நிலையத்திலிருந்து வெளியே செல்வதற்கான அனுமதி, ஒரு நாளின் பகுதிக்கான லீவு, அமைய லீவு, சுகையின லீவு, பதில் லீவு, ஓய்வு லீவு, இந்த மாதிரியாக இது அப்படியே நான் முழுக்க பாடமாக்கி வச்சிடல. திடீர் விபத்துகள், விசேட சுகையின லீவு, காலங்கடந்த லீவு, ஓய்வு பெறுவதற்கு முன்னரான லீவு, இப்படியாக 37 பிரிவு. ஓய்வு பெற்றதன் பின்னர் மீண்டும் சேவையில் அமர்த்தப்படுகின்ற உத்தியோகத்தொடர்களின் லீவு. இந்த விடயங்களை நாங்கள் பார்க்குற வேளையில் ஞாபகம் வச்சிருக்க 2 புள்ளிக்கு கேட்கலாம் அல்லது 8 புள்ளிக்கு கேட்கலாம் என்கிறதாக வைத்துக்கொண்டு இந்த பகுதிகளை பார்க்கறது தான் நல்லது. இப்போ பாருங்க, இதில் பொது என்கிற விடயம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் இதில் இருக்குது. அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு விடுமுறை என்பது, இது MCQ டைப் கேள்வி. அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு விடுமுறை என்பது அப்போ அவரது உரிமையாகும், அவரது வரப்பிரசாதமாகும், அவரது சம்பளத்துக்கு மேலதிகமான ஒரு கொடுப்பனவாகும், ஊக்குவிப்பு கொடுப்பன ஒன்றாகும். இப்போ நாங்கள் வளமையாக சலுகை என்று தானே படித்த நாங்கள் எங்களுக்கு இருக்குதோ அந்த சொன்னபடி அப்படியே வர வேணும், மாறினா பிழைச்சிப்போம், சரிதானே? அப்போ சலுகை என்கிறது ஒரு வரப்பிரசாதம் என்று நாங்கள் நினைத்து கொண்டு அதுக்கு விடையளிக்கலாம். அடுத்தது, விடுமுறை என்பது உரிமை அல்ல சலுகை ஆகும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான காரணம் ஒன்றினை குறிப்பிடுக. விடுமுறை என்பது உரிமை அல்ல சலுகை ஆகும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான காரணம் ஒன்று. இது 2 புள்ளிக்கு கேட்கலாம். இப்படி இந்த அத்தியாயத்தை பாருங்க, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, சரிதானே? அது நாங்கள் உரிமை ஒன்றல்ல சலுகை என்பதாகும் என்பதற்காக காட்டக்கூடிய உதாரணம் ஒன்றைத்தான் அவர் கேட்கிறார். உரிமை ஒன்றல்ல, லீவு என்பது சலுகை ஒன்றாகும். அதுக்கு சொல்லப்படுற காரணம் என்ன? ஒன்று, லீவு சேவையின் அவசர சந்தர்ப்பங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் அங்கீகரிக்கப்படுகிறது. முதலாவது விடயம், அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு விடுமுறை வழங்கும் போது அவர் சேவையின் அவசர சந்தர்ப்பங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் அங்கீகரிக்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட லீவு காலப்பகுதியை குறைப்பதற்கு, ரத்து செய்வதற்கு லீவை வழங்கும் அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. அதில் எந்த சந்தர்ப்பத்திலும் முடியும். அப்போ இது எங்களுக்கு அந்த ஒரு புள்ளிக்குரியதாக கேட்கலாம். லீவு என்பது உரிமை ஒன்றல்ல சலுகை என்பதற்கான காரணம் என்ன? லீவு அவசர சந்தர்ப்பங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் அங்கீகரிக்கப்படுவதோடு அங்கீகரிக்கப்பட்ட லீவு காலப்பகுதியை குறைப்பதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு லீவினை அங்கீகரிக்கும் அதிகாரிக்கு முடியும். இதுக்குள்ள எல்லாம் சின்ன சின்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. படிவங்களே கேள்வியாக, பெரிய பரீட்சை கேட்டாங்க, சின்ன பரீட்சைகளுக்கு அல்ல, சரிதானே? அதே போல இந்த பகுதியை இப்போ 1, 3, 1, 4 1, 3, 1, 4ங்கிற பகுதியை வச்சுக்கொண்டு இப்போ 1, 2 நான் படிவங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கையில் உள்நாட்டில் கலைக்கும் லீவு, வெளிநாட்டுக்கு செல்லும் லீவு தொடர்பாக 125 ஆனா 126 என்கிற படிவங்கள் பயன்படுத்தப்படுது. லீவு விண்ணப்பம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டிய காலம் பற்றிய 2 ஏற்பாடுகள் தாருங்கோ என்று கேட்கலாம். லீவு விண்ணப்பம் லீவினை அங்கீகரிக்கும் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கால வரையறை
இது 2 புள்ளிக்கு கேட்கக்கூடிய கேள்வி. சரிதானே? என்ன சொல்லியிருக்கு? உள்நாட்டு லீவாக இருந்தால் குறைந்தது 7 நாட்களுக்கு முன்னர் லீவுக்கு அங்கீகாரம் வழங்கும் அதிகாரியின் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற செய்ய வேண்டும். நாட்டிற்கு வெளியே செலவிடுகின்ற லீவுகளுக்காக அனுப்பப்படும் விண்ணப்பம் இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் லீவு ஆரம்பமாகும் தேதிக்கு 3 மாதத்துக்கு குறையாத காலத்துக்கு முன்னர் லீவுக்கு அங்கீகாரம் வழங்கும் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரி, இப்படியாக கேட்கப்படுகிற கேள்விகளை மனசுல வச்சு கொண்டு படிச்சு கொண்டு வர வேணும். நாங்கள் இப்ப இதுக்குள்ள எல்லா கேள்வியுமே வந்துடும் என்று சொல்லி இல்லை. ஆனா நிறைய கேள்விகள் ஒரே விதமான கேள்வி திரும்ப திரும்ப வந்திருக்கு. இதை பாருங்க, 3வது கேள்வி என்ன கேட்குறாங்க? நாட்டினுள் கழிக்கின்ற விடுமுறைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய பொது படிவம். அந்த கேட்ட ஒழுங்கில விடைய ஒழுங்கில் அந்த கேள்வியை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இந்த நாட்டிற்கு வெளியே கழிக்கின்ற விடுமுறைக்கு அனுமதி பெற்றுக் கொள்வதற்கான விடுமுறை விண்ணப்ப பத்திரத்தை விடுமுறை அங்கீகரிக்கின்ற அதிகாரிக்கு முன்வைக்க வேண்டியது விடுமுறை ஆரம்பிக்கும் தினத்தில் இருந்து. இது ஒரு புள்ளிக்கு கேட்கப்பட்டது. இதை 2 புள்ளியாக நாங்கள் நினைச்சு கொண்டு இதுக்குள்ள 8 புள்ளிக்கு கேள்வி கேட்கலாம். முதல் நாங்கள் 1 புள்ளி 2 புள்ளி என்கிற கட்டமைப்பு ரீதியாக யோசிச்சு கொண்டு போகணும். பாருங்க, இதை 8 புள்ளிக்கு கேட்கக்கூடாது என்று இல்லை. தாபன விதிக்கோவின் அத்தியாயம் 12 பிரிவு 1 தரப்பட்டுள்ள லீவு தொடர்பான பொது விடயங்கள் 5 பற்றி விளக்கு. தாபன விதிக்கோவின் 12வது அத்தியாயத்தில் அரசு அலுவலரின் விடுமுறை தொடர்பான பொதுவான விடயங்கள். இது பல தடவை திரும்ப 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 கேட்கப்பட்டிருந்தது. நான் 2 தடவை போட்டுட்டு அதை நிறுத்தி வச்சு கொண்டேன். ஒரே கேள்வியை சும்மா சொற்கள் மாறுறதுக்காக போட்டுக்கொண்டிருக்கல. அப்போ நாங்கள் இந்த பகுதியை கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா இதுக்குள்ள எத்தனை விடயம் இருக்குது? 10 விடயங்கள் இருக்குது. சரிதானே? இதுக்குள்ள 8 பாயிண்ட்ஸுக்கு கேள்வி கேட்கலாம். எதுக்குள்ள கேட்கலாம் கேட்கக்கூடாது என்கிறது இல்லை. இந்த பகுதிக்குள்ள கேட்பார்கள் என்று நினைச்சு கொண்டுதான் நாங்கள் படிச்சுட்டு போகணும். சில வேளையில எளிமையான பகுதிகளில் ஒவ்வொரு அத்தியாயத்திலே ஆரம்ப பகுதிகளில் வினாக்கள் வினவப்பட்டிருக்கு. இலங்கை நிர்வாக சேவை இறுதியாக நடந்த பரீட்சைக்கு முதல் பரீட்சை தாபன விதிக்கோவின் 47வது அத்தியாயத்தின் 1வது பகுதி பொது நடத்தையும் ஒழுக்கமும் தொடர்பான முக்கியமான விடயங்கள் என்று சொல்லி 8 புள்ளிக்கு கேட்டார்கள் கட்டுரை கேள்வி. அப்ப லீவுக்குள்ள கட்டுரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை தானே? சரி, அப்ப இதுக்குள்ள இருக்கிற விடயங்களை எளிமையா நீங்க ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது, இந்த விடுமுறை தொடர்பாக நீங்க சொல்லுகிறது சலுகை என்பதற்கான நியாயப்பாடு. இப்படியா குறிச்சு வச்சு கொண்டு படிச்சீங்கன்ற காலம் கணக்க இல்லை. ஒரு பேப்பரை எடுத்து தாபன விதிக்கோவே அத்தியாயம் 12 லீவு என்று போட்டுட்டு 1 பொது. அப்ப இந்த பொதுவுக்குள்ள 10 விடயம் இருக்குது. 8 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ முதலாவதாக நாங்கள் சொல்ல வேணும் சலுகை என்பதற்கான நியாயப்பாடு. அதுக்குள்ள 2 இருக்கு. அவசர சந்தர்ப்பங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையோடு அங்கீகரிக்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட லீவு காலப்பகுதியை குறைக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்கிறத சொல்லுவோம். 2வது விதிக்கப்பட்டுள்ள படிவங்கள். 2 படிவங்கள் இருக்குது. அதை சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்தது விண்ணப்பிக்கும் காலம். அது 2ஆக பிரித்து சொல்லலாம். உள்நாட்டு விண்ணப்பத்துக்கான காலம், வெளிநாட்டில் செலவிடும் விடுமுறைக்கான விண்ணப்ப காலம். இப்படி எங்கள்கிட்ட ஒரு செட் அடுக்கப்பட வேண்டும். முதலாவது சலுகை என்பதற்கான நியாயப்பாடு, 2வது படிவங்கள், 3வது உள்நாட்டு லீவுக்கான விண்ணப்பிக்கும் காலம், 4வது வெளிநாட்டு லீவுக்கான விண்ணப்பிக்கின்ற காலம். அடுத்தது 1, 5 அது மாத்தியாச்சு, இதுல இருக்கிற மாதிரி இல்லை. அவசர சூழ்நிலையில் விண்ணப்பிக்கும் முறைமை அல்லது அவசர சூழ்நிலையில் நடந்து கொள்ள வேண்டிய முறைமை அது திருத்தி அமைக்கப்பட்டு இருக்குது. நீங்க இதுல கிளிக் பண்ணீங்கன்னா வரும். நான் அதை கிளிக் பண்ணாமலே சொல்லலாம். சரி, இருந்தாலும் உங்களோட வசதிக்காக அதை காட்டுறேன். சரிதானே? இப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற அவசரமான சந்தர்ப்பத்தில் ஒருவர் விடுமுறைக்கு விண்ணப்பிக்கிற போது, மிகவும் அவசரமான சந்தர்ப்பத்தில், சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத நேரத்தில் டெலிமெயில், தொலைபேசி செய்தி, குறுஞ்செய்தி, SMS, மின்னஞ்சல் போல தன்னுடைய திணைக்கள தலைவருக்கு அறிவிக்க வேண்டும். கடமைக்கு சமூகம் அளித்தவுடன் உடனடியாக உரிய விண்ணப்ப படிவத்தின் மூலமாக அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ இந்த விடயம் தான் 1.5 அவசர சூழ்நிலையில் செயற்பட வேண்டிய முறைமை. 1.6 தற்போது இல்லை, அது பொருத்தமில்லை, அந்த பகுதியை விடலாம். சரிதானே? இப்போ அவர் போன்ல அவருக்கு ஆன்சர் பண்ண வேண்டியிருந்தால் முந்தி வெளிச்செல்லும் அழைப்புகளுக்கு உள்வரும் அழைப்புகளுக்கு எல்லாம் காசு வாங்குறது. இப்ப வெளிச்செல்லும் அழைப்புக்கு மட்டும்தானே கட்டணம். அப்ப சில வேளையில இவர் கோல் எடுத்து கதைச்சால் முந்தி இன்கமிங்குக்கு காசு கட்ட வேண்டி இருக்கும். அந்த காசை அவர் தான் கொடுக்க வேணும், அந்த எடுத்து கதைச்சவர் தான் கொடுக்க வேணும்ன்றதுதான் அந்த ஏற்பாடு. அதை அப்படியே மாத்தாமலே விட்டுட்டோம். சரிதானே? 1.6 நீங்க எடுக்க தேவையில்லை, அது இப்போதைக்கு பொருத்தம் இல்லை. அடுத்தது லீவு பதிவேடு பேணப்படுகிறது. இது எல்லாம் ஒரு எம்சிக்கு கேள்வியாக கேட்கலாம். இப்படி படித்து கொண்டு போகல, அது வந்தால் அது இஷ்டம். இப்போ நான் இது ஒரு எளிமையான பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன், பின்ன போக போக கடினமாக போகும். அப்போ அங்கீகரிக்கப்பட்ட விடுமுறைகள் தொடர்பான விடயங்கள் பொது படிவம் 190 என்ற பதிவேட்டில் பேணப்பட வேண்டும். அடுத்தது 1.8 பதற்கடமைக்கான சம்பளம் அல்லது மேலதிக நேர கொடுப்பனவுக்கு உரித்தற்ற உத்தியோகத்தர் பதில்கடமை புரியும் போது அந்த விடுமுறை பற்றி அறிக்கை அனுப்ப வேண்டியது. இது பாருங்க, முதல் பகுதிக்குள்ள தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு பகுதி, கொஞ்சம் நாங்கள் தவற விடக்கூடியது. கடுமையாக பேப்பரை தயாரிக்க வேணும் என்று தீர்மானிக்கிற ஒருவர் வினாத்தாளின் கடினத்தன்மை கருதி இதுக்குள்ள கேள்வியை போட்டுருவார். முதல் பகுதிக்குள்ளேயே இருக்கு. பிறகு நாம எக்ஸாம் முடிஞ்சது பிறகுதான் எங்க இருக்குன்றது எடுத்துருவோம். இப்போ பாருங்க, பதிற்கடமைக்கான சம்பளம் அல்லது மேலதிக ஊதியத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை இல்லாமல் பதில்கடமை புரிகிற உத்தியோகத்தர் ஒருவருக்கான லீவு தொடர்பான அறிக்கை. பதில்கடமை செய்கிறார், ஆனால் பதில்கடமைக்கு சம்பளம் இல்லை அல்லது மேலதிக கொடுப்பனவு எதுவும் இல்லாமல் ஒருவர் பதில்கடமை செய்கிறார். அப்படி பதில்கடமை செய்கிறவர் லீவ் எடுத்தால் அந்த லீவு தொடர்பான அறிக்கை அனுப்பப்பட வேண்டியது யாருக்கு, எந்த படிவத்தில்? பொது 196. நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, லீவ் ரெஜிஸ்டரை விட நம்பர் 6 கூட என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. லீவ் ரெஜிஸ்டர் 190, இது 196. கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்ப வேணும். அதுபோல இடமாற்றம் செய்யப்படுகிற உத்தியோகத்திற்கு தொடர்பாக அனுப்ப வேண்டிய விவரங்கள். இடமாற்றம் பெற்று செல்லும் உத்தியோகத்தர் தொடர்பாக புதிய திணைக்கள தலைவருக்கு அனுப்ப வேண்டிய விடுமுறை தொடர்பான விடயங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், இதனுடைய உள்ளீடுகள் 2 புள்ளிகளுக்கும் கேட்கலாம். இப்போ 1.9 2 புள்ளிக்கு கேட்கக்கூடாது இருக்குதோ, இப்படியே சேர்த்து 8 புள்ளிக்கும் கேட்கலாம், 2 புள்ளிக்கும் கேட்கலாம். உத்தியோகத்தர் இடமாற்றம் செய்யப்படும் போது இடமாற்றம் செய்யப்பட்டவர் எந்த திணைக்களத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டாரோ அந்த திணைக்களத்துக்கு முன்னைய திணைக்களத்தின் தலைவர், புதிய திணைக்கள தலைவருக்கு முன்னைய திணைக்களத்தின் தலைவர் சமர்ப்பிக்க வேண்டிய விடுமுறை பற்றிய தகவல்கள். முதல் நியமனத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் பெற்றுக்கொண்ட ஓய்வு அல்லது சுகையின விடுமுறைகள், அரை சம்பள விடுமுறைகள், சம்பளமற்ற விடுமுறைகளின் எண்ணிக்கை, நடப்பு வருடத்தில் அவர் பெற்றுக்கொண்ட மொத்த அமைய லீவுகளின் எண்ணிக்கை. ஏனைய வருடங்களுக்கு அமைய லீவு கொடுக்க தேவையில்லை, அதான் அதிൻ്റെ விடயம். அப்போ எல்லா லீவுகளும் நடப்பு வருடத்துக்கு கொடுக்க வேண்டும். அது எல்லா வருடங்களும் மேல சொல்லப்படுவதான உத்தியோகத்தர் தனது முதல் நியமனத்தில் இருந்து நடப்பு வருடம் வரையில் ஒவ்வொரு வருடமும் பெற்றுக்கொண்ட ஓய்வு விடுமுறை அல்லது சுகையின விடுமுறைகளின் எண்ணிக்கை, அரை சம்பள விடுமுறைகளின் எண்ணிக்கை, சம்பளமற்ற விடுமுறைகளின் எண்ணிக்கை. அப்ப இதுக்குள்ள நடப்பு வருடமும் வந்துடும். இதை விட மேலதிகமா நடப்பு வருடத்துக்கான பெற்றுக்கொண்ட அமைய லீவுகளின் எண்ணிக்கை. இந்த 2 விடயங்களையும் உள்ளடக்கிதான் அதையும் எழுதும். 1.9. 10வது லீவுகள் கணிப்பீடு செய்யப்படுகிற முறை. லீவு கணிப்பீடு செய்யப்படுகிற எல்லாத்தையும் நாங்கள் பின்னுக்கு போகிற இடம் எல்லாம் மெட்டர்னிட்டி லீவு கணிக்கிறது எல்லாம் இதுக்குள்ள போட தேவையில்லை. இதுல இருக்கிற விஷயத்தை சொன்னா சரி, சரிதானே? அமைய விடுமுறைகளுக்கு சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் கவனத்தில் கொள்ளப்படுவது இல்லை. ஓய்வு விடுமுறைகளுக்கு நாட்டிற்கு உள்ள கணிக்கும் போது சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் கவனத்தில் கொள்ளப்படுவது இல்லை. அரை சம்பளம், சம்பளமற்ற லீவு
காலப்பகுதியாக இருந்தால் சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் சம்பள கணிப்பீட்டில் உள்ளடங்கும். நாட்டிற்கு வெளியே கழிக்கிற லீவுகள் தொடர்பாக இதில் சொல்லப்படவில்லை, நாங்கள் எழுதினா பரவாயில்லை. நாட்டுக்கு வெளியே கழிக்கிற லீவுகள் சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் கணிப்பீட்டில் உள்ளடங்கும். சனிக்கிழமைகளில் கடமையாற்ற வேண்டிய உத்தியோகத்தர் விடுமுறை வரும்போது அரை நாள் அவருடைய வருடாந்த லீவுகளில் இருந்து கழிக்க வேணும். இதில் புதுசாக செய்து கொள்ளப்பட்ட இன்னொரு விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதியை பார்ப்போம். 1.11 புதுசாக சேர்த்துருக்கிறோம். இது அந்த கேள்வியிலையும் இருக்கு, நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு பஞ்சாங்க வருடத்தின், பஞ்சாங்க வருடம்ன்றது கலண்டர் இயரைத்தான் சொல்றது. அவங்க கலண்டருக்கு தமிழில் பஞ்சாங்கம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. பஞ்சாங்க வருடத்தின் முதலாவது வேலை நாளில் சேவைக்கு சமூகம் அளிக்காத உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒருவர் வேலைக்கு சமூகம் அளிக்க இல்லை. அது தெளிவாக போட்டிருக்காங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்று போட இல்லை. சில வேளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி தினமாகவோ வேறு ஏதாவது நெருக்கடி இன்னமும் வேலை நாள் முதலாவது வேலை நாளாக இல்லாமலும் போகலாம் தானே. அப்போ நாங்கள் முதலாவது வேலை நாளில் சமூகம் அளிக்க இல்லை ஒரு உத்தியோகத்தர். அவருக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமையில 1ஆம் தேதி வருமாக இருந்தால் அவர் சமூகம் அளிக்காவிட்டால் அவருக்கு லீவு போட மாட்டீங்க தானே. எல்லாரும் வாங்கோ என்றது ஒரு மோரல். ஆனால் அது ஒரு அலுவலக நாள் அல்ல. ஒரு பஞ்சாங்க வருடத்தின் முதலாவது வேலை நாளில் சமூகம் அளிக்காத உத்தியோகத்தருக்கு லீவு வழங்குகிற போது முதல் நாளை புது வருடத்தின் அமைய லீவு அல்லது ஓய்வு லீவுகளில் ஈடு செய்ய கூடாது. அவருக்கு முன்னைய வருடத்தில் மீதமுள்ள ஓய்வு லீவுகளில் இருந்து அமைய லீவில் இருந்து இல்லை, ஞாபகப்படுத்துங்க. அமைய லீவு அந்தந்த வருஷத்திலே எடுத்துக்கணும், அடுத்த வருஷத்துக்கு வராது தானே. ஓய்வு லீவுகளில் இருந்து அல்லது அத்தியாயத்தின் 12ஆம் பிரிவில் ஏற்பாடு செய்யப்பட்ட முன்னிய லீவுகளில் இருந்து, அதாவது காலங்கடந்த லீவுகளில் இருந்து மாத்திரம்தான் அனுமதி அளிக்க முடியும். இப்போ இது ஒரு கேள்வியாக இந்த கேட்டிருக்குது. நாங்கள் இதில் பார்க்குற நேரத்தில் ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. 7வது கேள்வியை பாருங்க. அரசாங்க அலுவலர் ஒருவர் ஏதாவது ஒரு வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி விடுமுறை எடுத்தால் அது சம்பளமற்ற விடுமுறை ஒன்றாக கருதப்பட வேண்டும். அவரது கடந்த வருட விடுமுறையிலிருந்து குறைக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட வருடத்தின் விடுமுறையிலிருந்து குறைக்கப்பட வேண்டும். அது மேலே உள்ள 2 அல்லது 3 இருத்தல் வேண்டும். இது அவரது கடந்த வருட விடுமுறையிலிருந்து குறைக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட வருடத்தின் விடுமுறையிலிருந்து குறைக்கப்படல் வேண்டும் என்றது அது அதே வருஷத்தை தான் சொல்லினோம் என்று கருதிக்கொண்டு நாங்கள் 2வது விடையை எடுத்துக்கொள்ளேன். அப்போ இங்கே பாருங்க, இதில் 11வதாக சேர்த்து கொள்ளப்பட்ட விடயம் ஒன்று இருக்குது. அதனால தான் 10 விடயம் இருக்குது என்று சொல்லி நான் சொன்னேன். 10 விடயம் என்றால் நாங்கள் 1-6 தவிர்க்கிறோம் தானே. 1-6 எங்களுக்கு பொருந்தாது என்கிறதால 1-6 தவிர்த்த நாங்கள். அப்போ 1-11 புதிதாக சேர்க்கப்பட்டிருக்குது. இவ்வளவு விடயத்தை நாங்கள் ஒரு கட்டுரை வினாவாக எழுதுறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நேர விடயம் என்று கருதினாலும் இதை சொல்ல வேணும் போல இருக்கு. நீங்கள் பார்க்குற போது இது 2 புள்ளிக்குரியதா, 1 புள்ளிக்குரியதா அல்லது தொகுத்து 8 புள்ளிக்குரியதா. இப்போ முதலாவது விஷயம் குறித்து வச்சுட்டீங்க, சரியா? இதை இனி நீங்கள் இந்த குறித்து வச்சதை வச்சுக்கொண்டு நினைச்சு பார்க்க வேணும், சொல்லி பார்க்க வேணும், எழுதி பார்க்க வேணும், ஏதாவது ஒரு விதத்தில் புதுப்பிச்சு கொள்ள வேணும். இந்த டைமில் நீங்கள் செய்கிற முயற்சி தான் உங்களை வெற்றியாளராக ஆக்கும். அப்போ முதலாவது தாபன விதிக்கோவை 12ஆம் அத்தியாயம் 1 பொது ஏற்பாடுகள் தொடர்பானது. அதில் நாங்கள் 10 விடயங்கள் வச்சு வச்சிருக்கிறோம். சலுகை என்பதற்கான நியாயப்பாடு, அதற்கென விதிக்கப்பட்டிருக்கிற படிவங்கள், உள்நாட்டு விடுமுறைக்கான விண்ணப்ப காலம், வெளிநாட்டு விடுமுறைக்கான விண்ணப்ப காலம், அவசர சூழ்நிலைகளில் செயற்பட வேண்டிய விதம், லீவு பதிவேடு பேணப்படும் படிவம் எது, பதில் கடமைக்கான சம்பளம் அல்லது மேலதிக ஊதியம் உரித்தற்ற உத்தியோகத்தர் பதில் கடமை புரியும் போது அவர் விடுமுறை பெற்றால் அது பற்றிய அறிக்கை, சமர்ப்பிக்க வேண்டிய படிவமும் சமர்ப்பிக்க வேண்டியது யாருக்கு என்பதும், இடமாற்றம் பெற்றவருடைய விடுமுறை விவரங்கள் அனுப்புவது தொடர்பான விவரங்கள், லீவுகளை கணிப்பிடுவது தொடர்பான விவரங்கள். அமைய லீவு, நாட்டிற்கு வெளியேயான ஓய்வு லீவு, நாட்டிற்கு உள்ளேயான ஓய்வு லீவு, அரை சம்பளம் சம்பளமற்ற லீவு, வாரத்தில் 5½ நாட்கள் சேவையாற்றும் அலுவலர் தொடர்பாக
மேற்கொள்ள வேண்டிய தீர்மானம் எல்லாம் கணிப்பீட்டுக்குள்ள வரும். 10வது விடயம், வருடத்தின் முதல் நாள் லீவு பெறுபவர் அந்த விடுமுறையை சீர் செய்ய வேண்டிய விதம். இவ்வளவும் அதுக்கு இருக்குது என்று சொல்லக்கூடிய மாதிரியாக நீங்க ஞாபகம் வச்சு கொண்டால் சரி. சரிதானே? அப்போ அடுத்த கேள்விக்குள்ள போவோம். இப்போ இதில் இருக்கிற 7 கேள்விகளும் இப்போ நான் இந்த கேள்விகளை உங்களுக்கு திரும்ப சரிப்படுத்தி போட்டு அனுப்பி விடுகிறேன். ஒரு அரைவாசி பகுதி தான் சரிப்படுத்தப்பட்டபடி இருக்குது. நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் கிடைக்கக்கூடிய மாதிரியே அனுப்பி விடுகிறேன். ஆனால் வினாத்தாள்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அவ்வளவையும் பிரிண்ட் எடுக்க வேணாம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரியாக ஒழுங்குபடுத்தி அதை செய்து கொள்ளுங்கள். சரிதானே? அதில் இருக்கிற ஏனைய அத்தியாயங்களுக்குரிய விடைகளையும் தேடி படிக்கிறது நல்லது. நான் அதில் லீவு மட்டும் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். ஏனைய வினாக்களுக்குரிய அத்தியாயங்களையும் தேடி படிக்கலாம். ஆனால் ஒரு ஒழுங்குமுறையில் நான் தொகுத்து தருகிறதுக்கு முயற்சிக்கிறேன். சரி, அடுத்த பாருங்க. லீவினை அங்கீகரிக்கும் அதிகாரி இது தொடர்பாக கேட்டிருக்கிறாங்க 5 புள்ளி. சரிதானே? லீவினை அனுமதிக்கும் அதிகாரி தொடர்பாக உங்கள்கிட்ட 2 புள்ளிக்கு கேட்கலாம். உங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக 5 புள்ளி கொடுக்க மாட்டார்கள். லீவினை அங்கீகரிக்கும் அல்லது லீவினை அனுமதிக்கும் அதிகாரி தொடர்பாக கீழ்மட்ட உத்தியோகத்தர்களுடைய உள்நாட்டு விடுமுறை திணைக்கள தலைவராலே அனுமதிக்கப்படும். கீழ்மட்ட உத்தியோகத்தர் அல்லது கீழமைந்த உத்தியோகத்தர்களுடைய உள்நாட்டு விடுமுறை திணைக்கள தலைவரால அங்கீகரிக்கப்படும். திணைக்கள தலைவருடைய விடுமுறை அமைச்சு செயலாளரால் அங்கீகரிக்கப்படும். அவ்வளவுதான் அதுல இருக்கிற ஏற்பாடு. வெளிநாட்டு விடுமுறைகளை அங்கீகரிப்பது தொடர்பான ஏற்பாடு அதுல இல்லை. சரிதான். அவங்க இப்போ கேட்டால் இந்த 2 புள்ளியையும் அவர் இந்த 2வது பிரிவில் நிற்கிறார் என்கிறது தெரிய வேணும். எங்களுக்கு அந்த நேரம் ஞாபகம் வர இல்லை என்ற மேலதிகமாக எழுதினா பிழை இல்லை. ஆனால் இந்த 2 விடயமும் அங்கே இருக்க வேணும். கீழ்மட்ட உத்தியோகத்தினுடைய விடுமுறைகள் திணைக்கள தலைவரால் அங்கீகரிக்கப்படும் உள்நாட்டு விடுமுறைகள். அதோடு நீங்கள் சேர்த்து வெளிநாட்டு விடுமுறைகள் அமைச்சு செயலாளரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எழுதினால் தவறு இல்லை. 2வது விடயம், திணைக்கள தலைவர் ஒருவருடைய விடுமுறைகள் உரிய அமைச்சின் செயலாளரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இவ்வளவுதான். இது 2 புள்ளிக்குரிய கேள்வி. அங்கே கேள்வியாக கேட்டிருந்தது 5 புள்ளிக்கு ஒரு இபி எக்ஸாமில் தான் கேட்டிருந்தார்கள். லீவினை அங்கீகரிக்கும் அதிகாரி அது சிறு குறிப்புகள் எழுத சொல்லி போட்டு 5 சிறு குறிப்புகளில் 4 சிறு குறிப்பு எழுதுகிற போது 1 லீவை அனுமதிக்கும் அதிகாரி என்று போட்டு 5 புள்ளிகள் கேட்டிருந்தாங்க. அடுத்த இந்த கடமை நிலையத்தில் இருந்து வெளியே செல்வதற்கான அனுமதி என்பது தொடர்பில் எங்கள்கிட்ட அந்த வினாக்களை தேடி பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த 25 வினாத்தாள்களையும் அது இருக்க இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்து வைத்திருக்க வேண்டும். கடமை நிலையத்தில் இருந்து வெளியே செல்வதற்கான அனுமதி பற்றிய தாபன விதிக்கோவையினுடைய ஏற்பாடுகள் என்று கேட்கப்பட்டால் 2 விடயம் சொல்ல வேணும். அனுமதி பெறாமல் வெளியே செல்லக்கூடாது. அனுமதி எழுத்து மூலமாக பெறப்பட வேண்டும். அது விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி. அனுமதி பெறாமல் கடமை நிலையத்திலிருந்து வெளியே செல்வதற்கு உத்தியோகத்தர் ஒருவருக்கு முடியாது. இது முறையாக எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்றதுன்றது நீங்க மூமெண்ட் ரெஜிஸ்டர்ல பதிகிறதாகவும் இருக்கலாம். கடமை நிலையத்திலிருந்து வெளியே செல்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு முறையான விண்ணப்ப படிவம் ஒன்று உரிய அனுமதி வழங்கும் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். வாய்மொழி மூலமான அல்லது பகுதியளவு உத்தியோகபூர்வ வழிகள் இந்த அனுமதி பெற்றுக்கொண்டிருந்தாலும் அது அவர் போகிற நாள் விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட ஏற்கனவே வாய்மொழி மூலமாக சொல்லியாச்சுது அல்லது பகுதி அளவில் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றால் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது இந்த கடமையை நிறைவேற்ற சொல்லி, அல்லது ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயா நாளில் தான் வந்து ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 3 சந்தர்ப்பங்கள்லையும் கூட இந்த அனுமதி பெறப்பட வேண்டும். அதாவது வாய்மொழி மூலமாக அல்லது பகுதியளவு உத்தியோகபூர்வ வழிகளில் இந்த அனுமதி கிடைத்திருந்தாலும் விடுமுறை நாளாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பங்களிலையும் முறைப்படியான விண்ணப்பம் எழுத்து மூலமான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுதல் அவசியம். இதில் 2 விடயம் தான் இருக்கு. அனுமதி பெறாமல் கடமை நிலையத்துக்கு வெளியே செல்வதற்கு உத்தியோகத்தர் ஒருவருக்கு முடியாது. 2வது,
கடமை நிலையத்திலிருந்து வெளியே செல்வதற்கான அனுமதி முறையான எழுத்து மூலம் பெற்றுக்கொள்ளப்படுதல் வேண்டும். அது வாய்மொழி மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலோ அல்லது கடமையாற்றுவது விடுமுறை தினம் ஒன்றாக இருந்தாலோ கூட இந்த அனுமதி பெறுதல் கட்டாயம். சரியா? அடுத்தது சாதாரண கடமை நேரத்தை கொண்ட அலுவலர்கள் தொடர்பில். சாதாரண கடமை நேரம் கொண்ட அலுவலர்கள், இப்போ டாக்டர்ஸ், நர்சஸ், அந்த ஷிஃப்ட் அடிப்படையில் வேலை செய்கிறார்கள், இதை பற்றி இல்லை. சரி, ஒரு நாளில் ஒரு பகுதிக்கான விடுமுறை. ஒரு உத்தியோகத்தர் அலுவலகத்தில் கடமையாற்றினார் என்று கருதுவதற்கு அவர் பணிபுரிய வேண்டிய நேரம் மதிய உணவு நேரம் தவிர பணிபுரிந்தால் ஆக குறைந்தது 3.5 மணித்தியாலங்கள். மதிய உணவு நேரத்தை உள்ளடக்கமாக இருந்தால் 4 மணித்தியாலங்கள். அப்போ இந்த காலப்பகுதிக்கு பணியாற்றி இருந்தால் மட்டும்தான் அவர் அன்றைய வரவு பதியப்படும். இதை விட குறைவாக இருந்தால் அன்று முழு நாளும் லீவாக எடுக்கும். இது யாருக்கு? சாதாரண உத்தியோகத்தர், அதாவது 8:30 4:15 வேலை செய்கிற ஆட்கள் பற்றியது. ஏனே அது எப்படி என்று சொல்லி நாங்கள் அறிவுக்கு பிறகு படிப்போம். இப்போதைக்கு வினா விடை வடிவத்தில் இந்த ஒழுங்குகளை பார்த்து கொண்டு போவோம். இதுக்குள்ள இருக்கிறத வச்சு கொண்டு தான் கேட்பினோம். சரிதானே? ஏனைய அலுவலர்களுக்கு இந்த நடைமுறை எப்படி இருக்குது என்றால் அது தொடர்பில் ஆளாளுக்கு வேறுபட்டாலும் இதில் இருக்கிற பொது ஏற்பாட்டை நாங்கள் படித்து வச்சுக்கொள்வோம். இப்போ முதல்ல என்ன சொல்கிறோம்? தன்னுடைய மதிய உணவு நேரம் தவிர, அதாவது 8:30க்கு முன்னுக்கு வந்துட்டார் என்றால் 12 மணி கடந்துட்டுது என்றால் அவர் அன்றைக்கு ஆபீஸுக்கு வந்தவர் என்று கணக்கில் எடுக்கலாம். 12 மணி கடந்தார். 8:30 மணிக்கு பிறகு வந்தால் 12:30 கடந்ததுக்கு பிறகுதான் அவர் அன்றைக்கு ஆபீஸ் வந்தவர் என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதே போல பின்னேரமும் அவர் வருகிறவர் 4:15 இருந்து முன்னுக்கு 4 மணித்தியாலங்கள். இப்போ 4:15 12 மணிக்கு வந்தாருண்டா 4:15 மட்டும் வேலை செய்திருந்தால் 4 மணித்தியாலம். சரி, 12:15 வரைக்கும் வரலாம். 12:30க்கு வந்தால் 4:30 வரைக்கும் வேலை செய்வார். அது பிறகு நீங்கள் கவர் பண்ணுற அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பொதுவாக அந்த 12 மணியில இருந்து 2 மணிக்குள்ளே அவருடைய வேலை நேரம் உள்ளடங்கமாக இருந்தால் 4 மணித்தியாலம் என்றதை கவனத்தில் வச்சிருந்தோம்னா சரி. அப்போ ஒரு நாளின் ஒரு பகுதிக்கான லீவு. அப்போ ஒரு நாளில் ஒரு பகுதிக்கு விடுமுறை என்பது 2 வகையான விடுமுறைகளை கொண்டிருக்கும். ஒன்று குறுகிய லீவு, இது 1.5 மணித்தியாலங்களை உள்ளடக்கினதாக இருக்கும். ஆக கூடியது 1.5 மணி நேரம் குறுகிய விடுமுறை ஒன்று பெற்றுக்கொள்ளலாம். இது வேலை நேரத்தின் ஆரம்பத்தில், நடுவில், பின்பகுதியில் பெற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. நாங்கள் 35வது வரைக்கும் பார்ப்போம். பின்பகுதியில் விடுமுறை பெற்றுக்கொண்ட ஒருவர் மீள வந்து அலுவலகத்தில் க்ளோஸ் பண்ணணும்ன்றது எல்லாம் இல்லை. சரிதானே? சில இடங்கள் அப்படியும் இருக்குது. ஷார்ட் லீவுக்கு போயிட்டு போய் திருப்பி வந்து சைன் பண்ணணும். சரி, அது நாங்கள் வேணாம், இப்போதைக்கு இந்த ஒழுங்கிலேயே போய்கொள்ளும். அப்போ முதலாவது, ஒரு நாளின் ஒரு பகுதிக்கான விடுமுறை என்பது 2 வகையாக இருக்கும். ஒன்று மிக குறுகிய நேர பகுதிக்கான விடுமுறை, அதை நாங்கள் குறுகிய விடுமுறை என்று சொல்லுவோம். இது ஒரு நாளில் ஆகக்கூடியது 1.5 மணித்தியாலங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேலை நேரத்தின் ஆரம்பத்தில் அல்லது இடையில் அல்லது இறுதி பகுதியில் இதை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, உத்தியோகத்தர் ஒருவர் ஒரு நாளில் மதிய உணவு வேளை தவிர 3.5 மணித்தியாலம், மதிய உணவு வேளையை உள்ளடக்கினால் 4 மணித்தியாலங்கள் பணியாற்றினால் அதற்கு மேலதிகமான நேரத்தில் அவர் விடுமுறை பெற்றுக்கொண்டால் இது அரை நாள் விடுமுறை. உத்தியோகத்தர் ஒருவர் மதிய உணவுக்கான நேரம் தவிர முற்பகல்ல அல்லது பிற்பகல் அல்லது முற்பகல் பிற்பகல் ஆகிய 2 நேரங்கள்லையும் ஆக குறைஞ்சது 3.5 மணித்தியாலங்கள் சேவையாற்றி இருந்தால் அதன் எஞ்சிய காலப்பகுதிக்கு, அந்த நாளின் எஞ்சிய காலப்பகுதிக்கு விடுமுறை பெற்றுக்கொள்வது அரை நாள் விடுமுறை என்று சொல்லப்படும். இது விட குறைவாக பணியாற்றி இருந்தால் முழு நாளும் விடுமுறையாக இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு நாளில் ஒரு பகுதிக்கு விடுமுறை பெற்றுக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய ஏற்பாடு, முதல்ல குறுகிய விடுமுறை ஒன்று சொல்கிறோம். 1.5 மணித்தியாலங்கள் அதை விட குறைவாக பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாளின் ஆரம்பத்தில் அல்லது இடையில இறுதியில் அவர் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும்னா மேலதிகமாக
மாதத்தில் ஆகக்கூடியது 2 விடுமுறைகள் அனுமதிக்கப்பட முடியும். அடுத்தது அரை நாள் விடுமுறை. தன்னுடைய மதிய உணவு நேரம் தவிர முற்பகல், பிற்பகல் அல்லது 2ஐயும் உள்ளடக்கியதாக ஒருவர் 3.5 மணித்தியாலம் பணியாற்றி இருந்தால், அப்போ உணவு இடைவேளையும் சேர்த்து 4 மணித்தியாலம், அதான் உணவு இடைவேளை தவிர என்று சொல்லப்பட்டிருக்கு. மதிய உணவுக்கான நேரம் தவிர 3.5 மணித்தியாலங்கள் பணியாற்றிய பின்னர் குறித்த நாளின் எஞ்சிய காலப்பகுதிக்கு விடுமுறை பெற்றிருந்தால் அது அரை நாள் விடுமுறை. அதுக்கு பிறகு மேலதிகமாக ஒரு விடயத்தை சொல்லுகிறோம். இதைவிட குறைந்த நேரம் பணியாற்றி இருந்தால், 3.5 மணித்தியாலங்களுக்கு குறைவாக பணியாற்றி இருந்தால் அதனை முழு நாளும் லீவாக கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாடு 8:30 மணி தொடக்கம் 4:15 வரை பணியாற்ற வேண்டிய உத்தியோகத்தர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க. அமைய விடுமுறை தொடர்பாக கட்டுரை கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் கடந்த காலத்தில். அமைய விடுமுறை ஷோர்ட் நோட்ஸ் எழுதுங்க என்று கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது அமைய விடுமுறை தொடர்பான ஏற்பாடுகள் 5 சொல்லுங்க, 5 புள்ளிக்கு கேட்டிருக்காங்க, 10 புள்ளிக்கு கேட்டிருக்கிறாங்க. சில வேளைகளில் இது 2 புள்ளிக்கு கேட்கலாம், 8 புள்ளிக்கும் கேட்கலாம். அது கேட்கிறவருடைய மனநிலையை பொறுத்தது. யார் வினாத்தாளை தயாரிக்கிறாரோ அவர் தான் அதை தீர்மானிப்பார். ஆனால் எங்களுக்கு அமைய விடுமுறை தொடர்பான முக்கியமான விடயங்கள், இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல் 1வது விடயம் குறித்து வச்சுட்டீங்க. 2வது லீவை அனுமதிக்கும் அதிகாரி, அதுக்குள்ள 2 பாயிண்ட்ஸ் குறித்து வச்சுனீங்க. கீழ்மட்ட உத்தியோகத்தருடைய விடுமுறைகள், உள்நாட்டு விடுமுறைகள் திணைக்கள தலைவராலையும் வெளிநாட்டு விடுமுறைகள் அமைச்சு செயலாளராலையும் அங்கீகரிக்கப்படும். திணைக்கள தலைவரின் அனைத்து விடுமுறைகளும் அமைச்சு செயலாளரால் அங்கீகரிக்கப்படும். அடுத்த 3வது கடமை நிலையத்திலிருந்து வெளியே செல்வதற்கான அனுமதி. அதை நாங்கள் பிரித்து சொன்னாங்க. அனுமதி வராமல் செல்லக்கூடாது. அடுத்தது முறையான விண்ணப்ப படிவம் அவசியம். அது வாய்மொழி அனுமதி பெறப்பட்டிருந்தாலும் விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட அவசியம் என்று குறித்து கொள்ள வேண்டும். இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொண்டு கதைக்கு. அடுத்து ஒரு நாளின் ஒரு பகுதிக்கான லீவு என்று கேட்கப்பட்டால் இதுக்குள்ள நாங்கள் 3 விடயங்களை அழுத்தி சொல்லலாம். ஒரு நாளின் பகுதிக்கான லீவு தொடர்பான 2 ஏற்பாடுகளை சொல்லுங்க, 2 புள்ளியை உங்களுக்கு தரலாம். அப்போ முதலாவது நாங்கள் குறுகிய விடுமுறை தொடர்பாக ஷோர்ட் லீவு சம்பந்தமாக சொன்னாங்க. அடுத்தது 3.5 மணித்தியாலங்கள் உணவு இடைவேளை தவிர்த்து தேறியதாக 3.5 மணித்தியாலம் பணியாற்றி விடுமுறை பெற்றால் அன்றைக்கு அரை நாள் விடுமுறை. 3.5 மணித்தியாலத்துக்கு குறைவாக பணியாற்றினால் முழு நாளும் விடுமுறையாக கருத வேணும். இந்த ஏற்பாடு 8:30 4:15 அலுவலருக்கு தான் பொருந்தும். சரியா? சரி. அடுத்தது அமைய விடுமுறை தொடர்பாக. அமைய விடுமுறையில் 8 புள்ளிக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆக கொண்டதுக்குள்ள 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன கேள்வியை கேட்கலாம். அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை தனியாக கேட்கலாம். அப்போ அமைய விடுமுறை தொடர்பான ஏற்பாடுகளை சொல்லுங்கோ என்று கேட்டால், முதலாவது ஒரு தடவையிலே 6 நாள் எடுக்கலாம், வருஷத்துக்கு 21 நாள் எடுக்கலாம். இப்படி சுருக்கமாக முதலாவது விஷயத்தை சொல்லியாச்சு. ஆனால் அமைய விடுமுறை உள்நாட்டில் கழிப்பதற்காகத்தான் எடுக்கலாம், வெளிநாட்டுக்கு செல்லாது. அப்போ பாருங்க, ஒவ்வொரு சொல்லும் முக்கியம். உள்நாட்டில் செலவிடுவதற்காக ஒரு தடவையில 6 நாட்கள், ஒரு வருடத்தில் 21 நாட்கள் ஆகக்கூடியது. அடுத்தது அமைய விடுமுறை என்பது ஓய்வு விடுமுறைகளுக்கு மேலதிகமானதாகும். ஓய்வு விடுமுறை குறித்தான அலுவலர்களுக்கு ஓய்வு விடுமுறைக்கு மேலதிகமாக அமைய விடுமுறை கிடைக்கும். அடுத்தது அமைய விடுமுறை தொடர்பாக சாதாரண அமைய காரணங்களுக்காக இது எடுக்கலாம். சாதாரண கேஷுவல் ரீசன் என்று சொல்லுவோம். அமைய காரணங்களுக்காக இதை எடுக்கலாம். அது விசேட சந்தர்ப்பங்களை தவிர, அப்போ பொதுவாக என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு வேத வாக்காக எடுத்து வச்சு கொண்டு செயற்படக்கூடாது. ஓய்வு லீவு காலப்பகுதி அல்லது அரைச்சம்பள லீவு காலப்பகுதிக்கு முதல் அல்லது பிறகு இந்த அமைய லீவை வழங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கு. சரிதானே? ஓய்வு லீவு அல்லது
அரை சம்பள லீவு காலப்பகுதியினுடைய முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ அமைய லீவு வழங்கக்கூடாது. இது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை தவிர தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்கவே கூடாது அல்ல, தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் தவிர. சரி, பின்னுக்கு நாங்கள் இந்த மெட்டர்னிட்டி லீவு, அதே போல டீச்சர்ஸ் குழந்தை வளர்க்குறதுக்காக, தத்தெடுத்த குழந்தைய வளர்க்குறதுக்கான லீவு, இப்படியெல்லாம் வருகிற போது இந்த நிபந்தனைகள் மாறும். அதுதான் நாங்கள் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் அல்லது விசேட ஏற்பாடுகள் இருந்தால் அது மாறிடும். இதில் சொல்லப்பட்டது 6 நாளைக்கு மேலே எடுக்கலாது, அங்கே அப்படி அல்ல, அவருக்கு இருக்கிறது அப்படியே எடுக்கலாம். நான் இப்போ அதை பற்றி சொல்லி உங்களுக்கு குழப்பம் இல்லை. இது இந்த அடிப்படையை நாங்கள் வச்சுக்கொண்டு பிறகு அந்த பகுதியை பார்ப்போம். இப்போ முதலாவது ஒரே தடவையில் 6 நாட்கள், ஆண்டுக்கு 21 நாட்கள். மிக முக்கியமானது நாட்டுக்குள்ளே செலவிடலாம். அடுத்தது ஓய்வு விடுமுறைக்கு மேலதிகமானது. சாதாரண அமைய காரணங்களுக்காக எடுத்துக்கொள்ளப்படுது. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை தவிர ஓய்வு லீவு அல்லது அரைச்சம்பள லீவுக்கு முன் பின்னாக இதை கொடுக்கக்கூடாது. இதை வழங்கும் போது திணைக்கள நடவடிக்கைகளுக்கு தடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அலுவலருக்கு அமைய விடுமுறையை வழங்குவதனால திணைக்கள நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடையாது என்கிறத உறுதிப்படுத்தி கொண்டா சரி. மிக முக்கியமான விடயம், அமைய லீவை பெற்றுக்கொள்றதுக்கு புதிதாக அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஆக குறைந்த காலப்பகுதி ஒன்று கடமையாற்ற வேண்டும் என்கிற நிபந்தனை கிடையாது. ஆக குறைந்த காலப்பகுதி ஒன்று கடமையாற்ற வேணும் என்றது 9 மாதங்கள் வேலை செய்திருக்க வேணும், இப்படி எல்லாம் எனக்கு கொடுமையால் எல்லாம் நடக்குது, சரிதானே? ஆனால் அப்படி இல்லை. அதில் மிக 5 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு வேலைக்கு பயன்படட்டும். சோதனைக்கு வராட்டிலும் பரவாயில்ல, உங்களுக்கு கீழே இருக்கிறவைக்கு கொடுமை செய்யாமல் இருக்கிறதுக்கு பயன்படும். ஓய்வு லீவை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆண்டுக்குரிய அமைய லீவை பெற்றுக்கொள்ளுகிற போதும் ஒரே விதமான நிபந்தனைகளை விநியோகிக்க கூடாது. அதாவது ஓய்வு லீவை பெறுவதற்கு தேவைப்படுத்தப்பட்டது போல அமைய லீவை பெற்றுக்கொள்வதற்கு தேவைப்படுத்துதல் ஆகாது என்பது அதனுடைய கருத்து, சரிதானே? ஓய்வு லீவுக்கு நீங்கள் நீங்க 3 மாதம் குறைந்ததுக்கு சேவையாற்றி இருக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் அவசர சந்தர்ப்பங்களில் சுவையின காரணங்களுக்காக அவர் சேவையாற்றிய மாதத்தின் அடிப்படையில் 1 மாதம் சேவையாற்றி இருந்தால் 8 நாள் என்றால் 3 மாதம் முடிஞ்சதென்றால் அவர் 24 நாளில் லீவ் எடுக்கலாம் என்றதுதான் அது இந்த கருத்து. 1 மாதத்துக்கு 8 நாள் என்றால் 3 மாதம் சேவை செய்துட்டார் என்றால் 3 மாதம் முடிய அவர் 24 நாள் லீவுக்கும் எலிஜிபிள் ஆகிடுவார். 1 மாதம் முடிய 8 நாள் லீவுக்கு அவர் எலிஜிபிள். சரி, அது நாங்கள் வெக்கேஷன் லீவ் பார்ப்போம். அப்போ இதில் அமைய லீவு சம்பந்தமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முக்கியமாக 5 விஷயம் இருக்கு. முதலாவது, உள்நாட்டில் தான் பயன்படுத்தலாம், ஒரு தடவையில் 6 நாள், ஆண்டுக்கு 21 நாள். அடுத்தது, இது ஓய்வு விடுமுறைக்கு மேலதிகமாக வழங்கப்படும், சாதாரண அமைய காரணங்களுக்காக கொடுப்படும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தை தவிர ஓய்வு லீவுக்கோ அல்லது அரைச்சம்பள லீவுக்கோ முன்பின்னாக இதை கொடுக்கக்கூடாது. அமைய லீவை அனுமதிக்கும் போது திணைக்கள நடவடிக்கைகள் பாதிக்கப்படாது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அமைய லீவுக்கான உரிமையை பெறுவதற்கு புதிய அலுவலர் ஒருவர் ஆக குறைந்த சேவை காலம் ஒன்றுக்கான தேவைப்பாடு கிடையாது. இப்போ இதில் 2 புள்ளிக்கு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அழகாக எழுதிவிங்க. மிக முக்கியமான விஷயத்தை எடுத்து எழுதலாம், அதில் தரப்பட்ட இடத்துக்குள்ளதான் எழுதலாம். ஆக கூட கட்டுரையாக எழுதுறதுக்கு பேப்பரில் இடம் இருக்காது. சரி, அடுத்தது சுக-இன விடுமுறை தொடர்பாக. இந்த சுக-இன விடுமுறைன்றது பிறகு நாங்கள் பின்னுக்கு படிப்பேன். சில பேருக்கு ஓய்வு விடுமுறை எலிஜிபிள் இல்லை, அவைக்கு சுக-இன விடுமுறை தான் இருக்குது. ஓய்வு விடுமுறை அவைக்கு ஏற்கனவே இருக்கு. உதாரணத்துக்கு ஆசிரியர்கள், அவைக்கு வருடத்தில் 3 தடவை வெக்கேஷன் வரபடியால் அது வெக்கேஷன் லீவ். அப்போது அதுக்கு மேலே சேவை தேவைப்படுகிற நேரத்தில் அவர்கள் பணியாற்ற வேண்டிய காலப்பகுதியில் லீவு பெறுகிற போது அந்த லீவு சுக-இன லீவாக மாறும். சாதாரண இப்போ பிரதேச செயலகம் போன்றவற்றில் பணியாற்றுகிறார்கள், பிரதேச சபைகள் போன்ற உள்ளூர் அதிகார சபைகள் அல்லது மாகாண நிர்வாகம் போன்றவற்றில் பணியாற்றுகிற ஏனையவர்களுக்கு அமைய லீவும் ஓய்வு லீவும் பெறும். அது இல்லாதாக்களுக்காக இந்த சுக-இன லீவு. இப்போ சில கேட்டகரியாக்களுக்கு அது இல்லை, சரிதானே? சில சிறுநிலை பணியாளர்களுக்கு இல்லை. இந்த விஷயங்கள் பின்னுக்கு போக படிப்போம்.
பாருங்க, சுகையின லீவு தொடர்பான முக்கியமான விடயங்கள். இப்போ ஒவ்வொரு விடயத்துக்கும் முக்கியமான விடயங்களை நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ள ஒரு நோட் புக் வாங்கினாலும் பரவாயில்லை. சரிதானே? சுகையின விடுமுறை தொடர்பான முக்கியமான விடயங்களை சொல்லுங்கோ என்று கேட்டால், அப்போ அதுல 2 பெரிய விடயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு 2 புள்ளிகளுக்குரிய சிறிய கட்டமைக்கப்பட்ட பகுதி அளவில் கட்டமைக்கப்பட்ட வினாக்களை எங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ முதலாவது நாங்கள் சொல்றோம், நோய் காரணமாக விண்ணப்பித்தால், நோய் அல்லது சுகையினம் காரணமாக விண்ணப்பிக்கும் போது 2 நாட்களுக்கு மேல் அலுவலகத்துக்கு வர முடியாத போது அந்த உத்தியோகத்தர் பக்கத்தில் இருக்கிற அரசாங்க மருத்துவ உத்தியோகத்தர் ஊடாக தன்னை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். 2 நாளைக்கு மேல வரையலாட்டி, அதாவது 3வது நாளும் அலுவலகத்துக்கு வர முடியாவிட்டால், நோய் காரணமாக லீவுக்கு விண்ணப்பிக்கிறார். அப்போ சுகையினத்தினாலே அவருக்கு அலுவலகத்துக்கு வர கிடைக்க இல்லை, வர முடிய இல்லை. 3வது நாளும் வர முடியவில்லை என்றால் அண்மையில் உள்ள அரசாங்க மருத்துவ உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஊடாக அவரை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இது முதல் பொய். 2வது, நோயாளியை பரிசோதித்த மருத்துவ உத்தியோகத்தர் அவர் அரசாங்க மருத்துவ உத்தியோகத்தராக இருந்தால் படிவம் சுகாதாரம் 170 அல்லது மருத்துவ படிவம் இதில் இருக்கிற சுகாதாரம் சுகாதாரம் 170 அல்லது ஆயுர்வேத படிவம் 44 சான்றிதழ் ஒன்றை அல்லது பதிவு பெற்ற தனியார் மருத்துவ தொழில் செய்கிற உத்தியோகத்தராக இருந்தால், அப்ப இங்க பாருங்க, இதுக்குள்ள இருந்த ஒரு விடயம் வருது, கட்டாயம் அவர் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் போயிருக்க வேணும் என்றில் கீழே சொல்லப்படுகிற ஏற்பாட்டை பார்த்தால், அல்லது மருத்துவ கட்டளை சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற தனியார் மருத்துவ தொழில் புரிபவர்னால் பரிசோதிக்கப்பட்டால் அத்தகைய தனியார் மருத்துவ தொழில் புரிபவர் தானாக தயாரித்த விசேட படிவம் கொண்டதாக அவர்கள் லெட்டர் மருத்துவ சான்றிதழ் ஒன்றை கொடுக்க வேணும். மிக முக்கியமான விடயம், அந்த உத்தியோகத்தருடைய கையில கொடுக்குறீங்க. சரிதானே? அவர் திணைக்கள தலைவருக்கு அல்லது நிறுவனத்தினுடைய தலைவருக்கு, உப அலுவலகத்தின் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேணும். நிறைய உத்தியோகத்தர்கள் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை அறிவுக்கு படிக்க. நிறைய அலுவலர்கள் டிமிக்கி விடுறது, நான் வரையக்க கொண்டு வந்து தருவன். அவர் படுக்கையாக கிடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, மெடிக்கல் அனுப்ப வேண்டியது சம்பந்தப்பட்ட டாக்டர். சரிதானே? அவர்கள் தான் அனுப்பி வைக்க வேண்டும். இது நோயாளி கையில் வேண்டி கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுக்குற நடைமுறை தான் இருக்குது. நாங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிற போது தெளிவாக படிக்கணும். அப்போ முதலாவது விடயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவர் சுகையினம் காரணமாக விண்ணப்பிக்கிறார், 2 நாட்களுக்கு மேலே வர முடியாமல் இருக்கிறார், அருகில் இருக்கிற அரசாங்க வைத்தியரிடம் தன்னை பரிசோதித்து கொள்ள வேணும் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு அரசாங்க வைத்தியர் 2 கேட்டகரியாக இருக்கலாம். அவர் சுகாதாரம் 170 படிவத்தில் கொடுக்கிறார், அல்லது ஆயுர்வேத டாக்டராக இருந்தால் ஆயுர்வேத படிவம் 44 சான்றிதழ் ஒன்றை வழங்க வேண்டும். பதிவு பெற்ற தனியார் வைத்தியராக இருந்தால் அவர் அதற்கென்று விசேடமாக தயாரிக்கப்பட்ட படிவத்தில் மருத்துவ சான்றிதழை வழங்கலாம். உத்தியோகத்தர் பணிபுரிகிற திணைக்களம் அல்லது உப அலுவலகத்தின் தலைவருக்கு வைத்தியராலே அது அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இவ்வாறு மருத்துவ சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பிக்கிற போது அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த உத்தியோகத்திற்கு இருக்கக்கூடிய விடுமுறைகளின் அடிப்படையில் மருத்துவ சான்றிதழ் ஒன்றின் கீழ் வழங்கப்படக்கூடிய விடுமுறைகள் என்று சொல்லி தனியாக ஒரு புள்ளிக்கு கேட்பார்கள். மருத்துவ சான்றிதழ் ஒன்றின் மீது வழங்கப்படக்கூடிய விடுமுறை வகைகள்: சம்பளத்துடனான விடுமுறை, அரை சம்பளத்துடனான விடுமுறை அல்லது சம்பளமற்ற விடுமுறை வழங்கப்படலாம். சரிதானே? எக்கால பகுதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சுகையினமாக இருக்கிறார் என்றால் அதுக்கு ஏற்ற காலப்பகுதிக்கு கொடுக்கலாம். சம்பளத்தோட அல்லது அரை சம்பளத்தோடு அல்லது சம்பளமற்ற லீவு வழங்கலாம். மருத்துவ சான்றிதழ் தொடர்பான அறிவுறுத்தல் சுகாதார சேவை திணைக்களத்தால், அதில் ஒரு சின்ன திருத்தம் ஒன்று இருக்குது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் மருத்துவ சான்றிதழ் பற்றிய ஆலோசனைகள் சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்படும். மருத்துவ சான்றிதழ் ஒன்றின் மூலம் உள்ளடக்கப்படும் கால அளவுக்கு
இந்த நாட்டில் லீவு அனுமதி அளிக்கும் போது அந்த லீவு காலத்தில் உள்ளடங்குகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர்த்து கணக்கிடுதல் வேண்டும். அது சம்பளத்துடனான விடுமுறையாக இருந்தால், சம்பளமற்ற விடுமுறைக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் இப்படி கணக்கிறது என்று சொல்லி. அப்போ அது தொடர்பில் நீங்கள் நெருக்கடிப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சரி. மருத்துவ சான்றிதழ் தொடர்பான விடயங்கள் யாரால நிர்வகிக்கப்படும்? சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால விநியோகிக்கப்படும். அடுத்தது சுகையினம் தொடர்பான விடுமுறைகளை அமைய விடுமுறைகளை சீர் செய்வதற்கான ஏற்பாடு. சுகையின விடுமுறைகள் தொடர்பில் அமைய விடுமுறைகளை சீர் செய்வதற்கான ஏற்பாடு 2 பகுதி இருக்குது. இதில் ஒன்று, 6 நாட்களுக்கு உட்பட்டதாக இருந்தால் உத்தியோகத்தருடைய விருப்பத்துக்கு இணங்க அமைய லீவில் சீர் செய்வதற்கு தடை இல்லை, செய்யலாம். அதே போல சேவைக்கு வராத ஒரு காலப்பகுதி, உத்தியோகத்தர் சேவைக்கு வருகை தராத ஒரு காலப்பகுதியை ஓய்வு லீவில் தான் கழிக்க வேணும் என்று சொல்லி தீர்மானிக்கிற அதிகாரம் திணைக்கள தலைவருக்கு இருக்குது. அது கேஷுவல் ரீசனாக இருந்தால் கூட ஏதேனும் ஒரு நியாயமான காரணத்தை உள்ளுக்கு கருதினால ஏதேனும் ஒரு காரணத்துக்காக திணைக்கள தலைவர் அதை தீர்மானிக்கையிலும் சேவைக்கு வராத ஒரு குறுகிய காலப்பகுதியையும் அவருடைய ஓய்வு லீவில் தான் கழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறதுக்கு தடை இல்லை. ஆனால் திணைக்கள தலைவர் உத்தியோகத்தருடைய ரிக்வெஸ்ட் எடுத்து நீங்கள் அமைய விடுமுறையில் சீர் செய்கிறதுக்கும் தடை இல்லை. அடுத்த முக்கியமான விடயம், இதுதான் அலுவலர்கள் மீதான கட்டுப்பாட்டின் ஒரு வடிவமாக இருக்கு. அதாவது ஒரு வளமையான சூழ்நிலையில் மருத்துவ சான்றிதழ் ஒன்று அவசியம் இல்லை என்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குதானே. ஆனால் உத்தியோகத்தருடைய லீவு தொடர்பில் அரசாங்க மருத்துவ உத்தியோகத்தருடைய மருத்துவ சான்றிதழ் ஒன்று தேவை என்று தெரிகிற போது அந்த சான்றிதழை சமர்ப்பிக்கும்படி திணைக்கள தலைவர் கோரலாம். இப்போ சில பேர் வீட்டில் நின்று கொண்டு எடுத்து சொல்லுவினம், எனக்கு இந்த சுகம் இல்லை, நான் வர மாட்டேன். அப்போ ஒரு நாள் தானே, அதுக்கு மெடிக்கல் கேட்க தேவையில்லை. அதான் வளமையான சூழ்நிலைகள். ஆனால் இந்த வளமையான சூழ்நிலையிலேயே நீங்கள் வரைக்கும் மெடிக்கல் அனுப்புறக்கூடிய ஏற்பாட்டை செய்துட்டு வாங்க என்று சொல்றதுக்கு திணைக்கள தலைவருக்கு முடியும், அதிகாரம் உண்டு. இந்த 6(3) விஷயத்தை எல்லா நேரமும் பிரயோகிக்கக்கூடாது. நம்ம இருக்குதுங்கிறதுக்காக அதிகாரத்தை எல்லா நேரத்திலையும் பிரயோகிக்கக்கூடாது. ஆனால் இந்த அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் கேட்டால் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அமைய விடுமுறை தொடர்பாக இந்த 3 ஏற்பாடுகள் தான் இருக்கு. இப்போ இதுக்குள்ளே 2 புள்ளிகளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைய விடுமுறை தொடர்பான முக்கியமான ஏற்பாடுகள் சொல்லுங்கோ என்று கேட்டால், மேலே இருக்கக்கூடிய இந்த விடயம், அதாவது 2 நாட்களுக்கு மேலே வர முடியாத அருகில் இருக்கிற சோதிக்கணும், இந்த படிவங்களை பயன்படுத்த வேணும், திணைக்கள தலைவர் அல்லது உப அலுவலகத்தின் தலைவருக்கு நேரடியாக அனுப்பி வைக்க வேணும் என்கிற விடயத்தை சொல்லலாம். அடுத்தது சுகையின விடுமுறை, நான் மாறி அமைய விடுமுறை என்று பேசிக்கொண்டிருக்கிறேன்னு என்ன சுகையின விடுமுறை தொடர்பாக இந்த விடயத்தை கேட்கலாம். அடுத்தது மருத்துவ சான்றிதழின் அடிப்படையில் சம்பளத்தோட லீவு, அரைச்சம்பள லீவு, சம்பளமற்ற விடுமுறைகள் வழங்கப்படலாம். ஒரு தடவையில் 6 நாட்களுக்கு குறைவாக இருந்தால் இந்த சுகையின விடுமுறையோ ஓய்வு விடுமுறையில சீர் செய்கிறதுக்கு தடை இல்லை. திணைக்கள தலைவருக்கு முடியும், குறைந்த ஒரு காலப்பகுதியாக இருந்தாலும் அதை அமைய விடுமுறையில் கழிக்காமல் ஓய்வு லீவில் இருந்து கழிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறதுக்கு. சுகையின விடுமுறையை அமைய லீவில் இருந்து கழிக்கலாம். அதே போல் ஒரு விடுமுறை ஒன்றை ஓய்வு விடுமுறையில் தான் கழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். அது மருத்துவ சான்றிதழ் ஒன்று அவசியமற்ற சந்தர்ப்பத்திலும் மருத்துவ சான்றிதழை கோர வேண்டும் என்கிற தேவைப்பாட்டை கருதினால் அல்லது தேவைப்பாடு தென்பட்டால் அப்போது கோரலாம். சரி, இதில் 2 புள்ளிக்கு தான் இருக்கும். இந்த பதில் லீவு தொடர்பாகவும் நீண்ட காலம் தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்திருக்குது. பதில் லீவு சம்பந்தமான ஏற்பாடுகள் 5 என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க. உங்கள்ட்ட 2 புள்ளிக்கு கேட்கலாம், 8 புள்ளிக்கு வாய்ப்பு இல்லை. இதில் 10 புள்ளி கேட்டிருக்குது. ஆனால்
அரசு அலுவலர் உழைத்து பெறப்பட்ட பதில் லீவு எப்போது காலாவதியாகும். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த திகதியில இருந்து ஒரு வருட காலப்பகுதிக்கு அது செல்லுபடியானதாக இருக்கும். பதில் விடுமுறை தொடர்பான ஏற்பாடுகளை கொஞ்சம் பார்ப்போமே. அப்போ முதலாவது இந்த பதில் விடுமுறை தொடர்பாக அவருக்கு இருக்கிற ஏற்பாடுகள்ல ஒன்று சொல்றோம். அரசாங்க விடுமுறை தினத்தில அல்லது வார ஓய்வு நாள்ல பணியாற்றியமைக்காக வழங்கப்படும். வார ஓய்வு நாள் அல்லது அரசாங்க விடுமுறை தினத்தில பணியாற்றியமைக்காக இது வழங்குது. அவர் பதில் லீவை பெற்றுக்கொள்ளுகிற போது அதை வழமையான லீவுகள்ல இருந்து கழிக்க கூடாது. அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த விடுமுறையை பொதுவான லீவுகள்ல இருந்து குறைக்க கூடாது. திணைக்கள தலைவர் ஒருவர் பதில் லீவை பெறுவதாக இருந்தால் அதற்கான காரணத்தை தன்னுடைய செயலாளருக்கு அவர் அறிவிக்க வேண்டும். திணைக்கள தலைவருக்கு பகுதி அளவில் லீவை பெறுவதாக இருந்தால் அதுக்கான காரணத்தை செயலாளருக்கு அவர் அறிவிக்க வேண்டும். அடுத்த, ஒரு நாளின் பகுதிக்கு பணியாற்றி இருந்தால், இரண்டாவது விடயம், ஒரு நாளின் பகுதிக்கு பணியாற்றி இருந்தால் அவ்வளவு நேரங்களுக்கு தான் பதில் லீவு வழங்க வேண்டும். ஒரு விடுமுறை நாளில் அல்லது வார இறுதி நாளில் ஒரு நாளின் பகுதிக்கு மாத்திரம் பணியாற்றும்படி பணிக்கப்பட்டிருந்தால் அந்தளவு நேரம்தான் அவருக்கு பதில் விடுமுறை வழங்க வேண்டும். உண்மையில் பணியாற்றி இருந்தால் மட்டும்தான் அலுவலர் அலுவலகத்துக்கு வந்தால் உண்மையில் பணியாற்றி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு பதில் விடுமுறை வழங்க வேண்டும். பதில் விடுமுறை வழங்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், திணைக்கள தலைவர் பொறுப்பாக வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு புள்ளிக்கு கேட்கப்பட்டிருக்குது சில பரீட்சைகளில். பதில் லீவு வழங்கப்படுவதால் அரசாங்கத்துக்கு எவ்வித செலவும் ஏற்படாது, திணைக்களத்தின் பணிகளுக்கு தடை ஏற்படாது என்பது திணைக்கள தலைவர் பொறுப்பாக வேண்டும். இந்த விடயத்தில் பதில் விடுமுறை ஒன்றை வழங்கும் போது திணைக்கள தலைவர் பொறுப்பேற்க வேண்டிய விடயம், ஒரு உத்தியோகத்தருக்கு பதில் கடமை வழங்குகிறார், அரசாங்கத்துக்கு விதமான மேலதிக செலவும் ஏற்படாது, பதில் விடுமுறை வழங்குவதனால் திணைக்களத்தின் பொதுவான பணிகளுக்கு தடை எதுவும் ஏற்படாது என்பதை திணைக்கள தலைவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு புள்ளிக்காக கதைச்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட நேரம் எடுத்து தான் கதைக்கிறோம் போல. ஆனால் இப்படி சொல்லுவதனுடைய நோக்கம், நீங்கள் எஞ்சிய அத்தியாயங்கள், எஞ்சிய பகுதிகளை இந்த மாதிரியா கருத்தில் எடுத்து வாசிக்க வேணும். எல்லாத்துக்கும் கேள்வி பேப்பர் இருக்கும் என்று இல்லை. நீங்களாக இப்போ கேள்விகளை அடையாளப்படுத்தி வாசித்து கொண்டு வர வேணும். சரிதானே? பதில் விடுமுறை வழங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் ரெண்டு சொல்லுங்கோ என்று கேட்டால், இப்போ நீங்கள் அரசாங்க விடுமுறை தினத்தில் அல்லது வார ஓய்வு நாளில் பணியாற்றிய உத்தியோகத்தருக்கு இது வழங்கப்படுது, அதே விடயத்தோடு சேர்த்து எழுதுங்கோ. அவருக்கு பொதுவான விடுமுறைகளில் இருந்து இது கழிக்கப்படாது. பகுதி அளவில் பணியாற்றி இருப்பாராக இருந்தால் அந்த அளவு நேரத்துக்கு மட்டும்தான் பதில் விடுமுறை வழங்க வேணும். உண்மையிலேயே பணியாற்றிய உத்தியோகத்தருக்கு அலுவலகத்தில் தரித்திருந்தவருக்கு மட்டும்தான் கொடுக்க வேணும். பதில் லீவு வழங்கப்படும் போது அரசாங்கத்துக்கு எவ்விதமான மேலதிக செலவும் ஏற்படாது என்பதையும், திணைக்களத்தின் பொதுவான பணிகளுக்கு தடை எதுவும் ஏற்படாது என்பதையும் திணைக்கள தலைவர் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பொறுப்புடையவராக இருப்பார். விடுமுறை நாளில் பணியாற்றி சம்பாதித்த பதில் விடுமுறையின அந்த நாளில் இருந்து ஒரு வருட காலத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வருடத்தின் பின்னர் பதில் லீவு ரத்தாகிவிடும். இதுதான் அங்கே கேட்கப்பட்ட கேள்வி. இது ஒரு புள்ளியை கேட்டிருப்பாங்க. விடுமுறை நாளில் பணியாற்றி உழைக்கின்ற பதில் லீவினை அது எழுத தேவையில்லை. அப்போ அந்த விடுமுறை நாளிலிருந்து ஒரு வருட காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வருடத்தின் பின்னர் லீவு ரத்தாகிவிடும். நாட்டுக்கு வெளியே கழிக்கின்ற விடுமுறைகளுக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க எவ்வளோ நுணுக்கமாக சின்ன சின்ன இருக்கு. எங்கேயாவது MCQவில் நாட்டுக்கு வெளியே கழிப்பதற்காக பெற்றுக்கொள்ள முடியாத விடுமுறைகள் என்று வருகிற போது அமைய விடுமுறை பெற்றுக்கொள்ள முடியாது, பதில் விடுமுறை பெற்றுக்கொள்ள முடியாது. பதில் விடுமுறையும் அமைய விடுமுறையும் நாட்டுக்கு வெளியே
செலவிட முடியாத விடுமுறைகளாக இருக்கும். சரியா? சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஓய்வு விடுமுறை தொடர்பாக. ஓய்வு விடுமுறை ஒரு கட்டுரை வினாவுக்கு பொருத்தமானது. அமைய விடுமுறை 2 புள்ளிக்கு அல்லது அதுக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்கள்ல ஒரு புள்ளிக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே போல சுகையின விடுமுறையும் அப்படி கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஓய்வு விடுமுறை தொடர்பாக பன்னி ஒரு 8 புள்ளிகளுக்கு, அதுக்குள்ள 8 விடயங்கள் பிரதானமாக உள்ளடங்கி இருக்கு. அப்போ 8 புள்ளிகளுக்கு கேட்கலாம். சில இடத்துல 12 புள்ளிகளுக்கெல்லாம் இவி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் அடையாளம் காண்றதுக்கு பழகி வச்சிருக்க வேணும். இந்த பாருங்க, ஓய்வு விடுமுறை உண்மையிலே இதில் நிறைய கேள்விகள் இருந்த பல தடவை வந்திருந்தது. நான் அதை ஒரு தடவைக்கு மட்டும் ஒழுங்குபடுத்தினேன். இப்போ 12ஆம் அத்தியாயத்தின் 8ஆம் பிரிவின் பிரகாரம் ஓய்வு விடுமுறை தொடர்பாக உள்ள ஏற்பாடுகளை விளக்குக என்கிற பொருள் வரக்கூடிய கேள்வி பல தடவை வந்திருக்கு. நான் அனுப்பின அந்த 25 வினாத்தாள்களை நீங்கள் பாருங்க, எத்தனை தடவை வந்திருக்குன்னு தெரியும். சரிதானே? அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏனைய கேள்விகள் எல்லாம் அதனுடைய பிரிவுகளுக்கூடாக வந்திருந்தது. இப்போ பிரிவுகளுக்கூடாக வருகிறதுன்றது 2 புள்ளிக்குரியவையாகவோ 1 புள்ளிக்குரியவையாகவோ இருக்கலாம். எங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சால் 8 புள்ளிக்கு தெரிஞ்சால் அதில் ஒரு பகுதியை தானே 1 புள்ளிக்கு அல்லது 2 புள்ளிக்கு கேட்க போயிடும். சரி, அப்போ ஓய்வு விடுமுறை தொடர்பான ஏற்பாடுகள் தாபன விதிக்கோவையினுடைய 12ஆம் அத்தியாயம் 8ஆம் பிரிவில் இருக்குது. நாங்கள் 8வது 2 போட்டு தலையங்கம் போட்டுட்டு ஓய்வு விடுமுறை என்றால் முதலாவது விடயம் நாங்கள் சொல்றது ஒரு ஆண்டில் வழங்கப்படக்கூடியது 24, 28 நாட்கள். ஒரு ஆண்டில் சாதாரணமாக 24 நாட்கள். 7 நாட்களும் பணியாற்றிய வேண்டிய உத்தியோகத்தர்களுக்கு 28 நாட்கள் இதை வழங்கலாம். உத்தியோகத்தருடைய ஒரு ஆண்டில் வழங்கக்கூடிய ஓய்வு விடுமுறைகள் 24 நாட்கள். 7 நாட்களும் பணியாற்றுகிற அலுவலர்களுக்கு 28 நாட்கள் கொடுக்கலாம். ஒரு வருடத்தில் பெறக்கூடிய ஓய்வு விடுமுறைகளினுடைய அளவு ஒரு வருடத்தில் பெறக்கூடியது. ஒரு ஆண்டில் 24 நாட்கள் ஓய்வு லீவாக வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சில இடங்களில் கேட்பினம் ஒரு வருடத்தில் அனுமதிக்கக்கூடிய விடுமுறைகளின் எண்ணிக்கை என்று கேட்கிற போது நீங்கள் 2வது பிரிவை தான் கருத்தில் கொள்ள வேணும். அதைத்தான் அவர் இப்படியாக வழங்கியிருக்கிறார்கள். 2 வருடங்களுக்குரிய திரண்ட லீவுகள், அதாவது நடப்பு வருடம் அதற்கு முந்தைய வருடத்தில் பயன்படுத்தப்படாத மீதியான ஓய்வு விடுமுறைகளை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதிக்க முடியும். ஒரு வருட காலப்பகுதியில் அனுமதிக்கக்கூடிய லீவுகளினுடைய எண்ணிக்கை 48 நாட்களை கொண்டதாக இருக்கும். இது 7 நாட்களும் பணியாற்றிய வேண்டிய அலுவலர்களுடைய விடயத்தில் 56 நாட்கள் உச்சபட்சமாக அனுமதிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் திருத்தி அமைக்கப்பட்டது இருக்கிற இடத்துல நான் கிளிக் பண்ண இல்லை. இது 18/2022 சுற்றறிக்கையை அதை காட்டும். சரிதானே? அது 8.2 பிரிவு திருத்தப்பட்டிருக்குது 18/2022 சுற்றறிக்கையினால. அப்போ அந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறேன். இப்போ 2 வருடங்களுக்குரிய திரண்ட லீவுகளை 2 வருடங்களுக்குரிய திரண்ட லீவுகளை அதாவது என்று விளக்கம் சொல்லியிருக்கிற லீவு பெற்றுக்கொள்ளப்படுகிற வருடம், அதாவது நடப்பு வருடத்திலும் அதற்கு முந்தைய வருடத்திலும் பயன்படுத்தாமல் மீதமாக இருக்கிற ஓய்வு விடுமுறைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அலுவலருக்கு அனுமதிக்க முடியும். இதன் அடிப்படையில் ஒரு வருட காலப்பகுதியில் ஆகக்கூடியது 48 நாட்கள் அனுமதிக்கலாம். வாரத்தின் 7 நாட்களும் பணியாற்றிய வேண்டிய உத்தியோகத்தர்களுடையத்தில் இது 56 நாட்களாக இருக்கும். அதை சேர்த்து தான் சொல்ல. சரிதானே? அந்த 8.2 இன்னொரு நாட்டுக்கு வெளியே விடுமுறையை கழிப்பதாக இருந்தால், நாட்டிற்கு வெளியே விடுமுறைகளை கழிப்பதாக இருந்தால் பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கக்கூடிய விடுமுறை காலப்பகுதி
நாட்டுக்கு வெளியே கழிப்பதற்காக பதவியுள்ள உத்தியோகத்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வு விடுமுறைகள் தொடர்பான ஏற்பாடு ரெண்டு கேட்கலாம். 2 புள்ளி கதை கேட்பார்கள். நாட்டிற்கு வெளியே செலவிடுவதற்காக லீவை பெற்றுக்கொள்ளுகிற வருடம். நான் அடிக்கடி நடப்பு வருடம் என்று சொன்னால் நீங்கள் அதில் அப்படி நினைச்சு கொள்ளுங்க. லீவை பெற்றுக்கொள்ளுகிற வருடம், அதற்கு முந்திய 2 வருடங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய 3 வருடங்களுக்கான திரண்ட லீவை பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருக்கு அனுமதிக்க முடியும். பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கு அனுமதிக்க முடியும். இதன் பிரகாரம் அனுமதிக்கக்கூடிய நாட்களினுடைய எண்ணிக்கை 72 நாட்களாக இருக்கும். வாரத்தில் 7 நாட்களும் பணியாற்றிய வேண்டிய அலுவலர்களுடைய விடயத்தில் 84 நாட்கள். ஓய்வு விடுமுறை கணிப்பீடு தொடர்பாக 8.3 கணிப்பீடு. உள்நாட்டு விடுமுறை சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் உள்ளடங்காது. வெளிநாட்டு விடுமுறையாக இருந்தால் சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்கள் லீவுகளில் கழிக்கப்படும் என்பதை சொல்லப்பட்ட செய்தி. ஒரு உத்தியோகத்தர் திரண்ட லீவை பெற்றுக்கொண்டால், ஏதாவது ஒரு வருடத்தில் தன்னுடைய திரண்ட ஓய்வு லீவை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அவருக்கு 24 நாளைக்குரிய ஓய்வு விடுமுறையை கொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது 8-8 இருக்கிறதுக்கு கட்டுப்பட்டு என்று சொல்லியிருக்காங்க. 8-8 இருக்கிறதுல கட்டுப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. ஒரு வருடத்தில் ஆக குறைஞ்சது 3 மாதங்கள் பதவியில் பணியாற்றி இல்லாவிட்டால் அவருக்கு பொதுவாக அனுமதிக்க இயலாது. ஒரு மாதம் நிறைவு செய்திருந்தால் 8 நாட்கள் செய்யலாம். 3 மாதம் முடிஞ்சதென்றால் கொடுக்கலாம் என்பதுதான் அதன் அர்த்தம். அதை கருத்தில் வச்சுக்கொண்டு 8-8 என்பதற்கு கட்டுப்பட்டு 24 நாட்கள் ஓய்வு விடுமுறையை கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த அர்த்தம் என்னென்றால், நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். ஒரு உத்தியோகத்தர் இந்த ஆண்டில் வேலைக்கு வர இல்லை, வருஷ தொடக்கத்தில் வர இல்லை. அப்போது அவருக்கு அந்த வருடத்தில் திரண்ட லீவை பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். முதல் மாதம் அவர் வேலைக்கு வர இல்லை, ஏதோ காரணங்களுக்காக சுவையினமோ என்னமோ வர இல்லை. முதல் மாதம் அவர் வேலைக்கு வர இல்லை என்றால் அவர் அந்த 1 மாத காலப்பகுதியும் பெறுகின்ற விடுமுறைகள் திரண்ட விடுமுறைகளில் இருந்துதான் பெற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு அவர் வந்துட்டார் என்றால் 3 மாத காலம் சேவையாற்றிய பின்னர் விடுமுறை வழங்கலாம், அல்லது அதை விட குறைவான காலப்பகுதியாக இருந்தால் 1 மாதத்துக்கு 8 நாள் படி கொடுக்கலாம் என்கிற 8-8 பிரிவின் ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு அந்த ஆண்டுக்குரிய 24 நாள் விடுமுறையையும் கொடுக்கலாம் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்ட விஷயம். சரி, அப்போ நாங்கள் ஒரு வருடத்தில் திரண்ட லீவை பெற்றுக் கொண்டிருந்தாலும் அந்த ஆண்டுக்குரிய அவருடைய ஓய்வு விடுமுறையினையும் உரிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கிற போது வழங்கலாம். நாட்டுக்கு வெளியே லீவை செலவிட்டு மீண்டும் கடமைக்கு திரும்பிய உத்தியோகத்தர் அதே வருஷத்தில் அல்லது அடுத்த வருஷத்தில் 9 மாத தொடர்ச்சியான சேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் திரும்ப வெளிநாட்டுக்கு போக வேணுமாக இருந்தால், அது பின்னக்கூடத்தில் இருக்குது, 4 வருஷத்துக்கு லீவே கொடுக்கலாண்டு கனவே அதை தான் பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கிறது. அப்படி அல்ல. இந்த ஓய்வு விடுமுறையில் சீர் செய்வதற்கு அவர் கேட்டால் கொடுக்கலாம். சரிதானே? அப்போ இப்போவும் இந்த 8-5 ஞாபகம் வச்சுக்கொள்ளும் போது 5-5 8-5 எல்லாம் முக்கியமானவை. பரீட்சைக்கும் அலுவலக கடமைகளுக்கும் 8-5 5-5ங்கிறதுல எடுத்து உடனே சொல்லக்கூடிய ஒருக்கா பாருங்கோ. கேஷுவல் லீவுக்கு குறிப்பிட்ட காலம் வேலை செய்யணும்னு சொல்றவருக்கு ஒருக்கா கூட நினைக்காம அத்தியாயம் 12 5-5 பாருங்கோ. அதே போல வெளிநாட்டால் வந்தவர் என்ன அதே வருஷத்தில் திரும்பி போவார் என்று கேட்டால் ஒரு கால் கோவிக்காம 8-5 பாருங்கோ என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கவர். இப்போ நாட்டுக்கு வெளியில லீவில் நின்றுட்டு திரும்ப கடமைக்கு திரும்பி ஒருத்தர் அதே வருஷத்தில் 9 மாத சேவை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் மீண்டும் வெளிநாட்டுக்கு போகிறதாக இருந்தால் அவருக்கு அப்படி லீவு பெற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கு.
அந்த அவர் கடமைக்கு திரும்பின வருஷத்தில் அவர் இன்னும் ஓய்வு லீவு எதையும் எடுக்க இல்லை என்றால் ஒவ்வொரு மாதத்துக்கும் அவருடைய ஓய்வு லீவுகளில் இருந்து 9/1 என்ற விகிதப்படி லீவு கொடுக்கலாம். அந்த வருஷத்திலேயே போறேன். ஒரு கதைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் ஜூன் மாதம் 30ஆம் தேதி திரும்புகிறார். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பணியாற்றிட்டார். அக்டோபரில் போகிறார். ஏண்டா 3 மாதம் பணியாற்றிட்டார். நீங்கள் என்ன செய்யணும், 24/9 அல்லது 28/9, 7 நாளும் வேலை செய்ய வேண்டாம், 28, 24/9 தர 3 ரெண்டு போட்டு அவருக்குரிய லீவு. அடுத்த வருஷம் அவர் கேட்டார் என்றால், அடுத்த வருஷம் பிப்ரவரியில் போகிறார் என்றால், இந்த வருஷம் 6 மாதம் பணியாற்றிட்டார். அடுத்த வருஷம் ஒரு மாதத்துக்கு 3/1 என்றால் ஒரு மாதத்துக்கு 8 நாள். பிப்ரவரியும் பணியாற்றிட்டு மார்ச் போகிறாருன்னா அடுத்த வருஷத்தின் லீவில் 16 நாள் லீவ் என்கிற விதமாக பார்க்க வேணும். இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்குது. கடமைக்கு திரும்பிய வருடத்தில் அதுவரையில் அவர் ஓய்வு விடுமுறைகளை பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் பணியாற்றி ஒவ்வொரு மாதத்துக்கும் வருடாந்த ஓய்வு லீவில் 9/1 என்ற விகிதம், அடுத்த ஆண்டில் சேவையாற்றி ஒவ்வொரு மாதத்துக்காகவும் வருடாந்த ஓய்வு லீவில் 3/1 என்ற விகிதம், ஆக கூடது 24. பிறகு 4 மாதம் பணியாற்றிட்டார் என்றால் 32 நாளை கொடுக்குறீங்க. ஒரு மாதத்துக்கு 8, ஆக கூடது 24. இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டி கொடுக்கலாம். இந்த லீவுகளின் கூட்டுத்தொகையை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். முதல் வருஷத்தில், அதாவது திரும்பிய வருஷத்தில் லீவிൻ്റെ 9/1, அடுத்த வருஷத்தில் லீவினுடைய 3/1 ஒரு மாதத்துக்கு கணிப்பீடு செய்து அதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது புதிய உத்தியோகத்திற்கு கணிக்கிற முறை. புதிய உத்தியோகத்தை தொடர்பாக முதல் தடவை நியமனம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருத்தர் முழு சம்பளத்தோட 24 நாள் ஓய்வு லீவை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் 9 மாதங்கள் பணியாற்றி இருக்க வேண்டும். ஆனால் மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லது வேறு அவசர நிலைமைகளில், மருத்துவ சான்றிதழை கொடுக்குற நேரத்தில் அல்லது வேறு அவசர நிலைமைகளின் போது அவருக்கு ஒரு வருடத்தில் 9/1 என்று கொடுக்கலாம். இது கடைசியாக இதுக்குரிய ஒரு சர்க்குலர் திருத்தம் ஒன்று இருக்குது என்று சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ கடைசியாக 2025ஆம் ஆண்டு வந்து சுட்டறிக்கை அந்த வருடத்திலே இஞ்சியதாக இருக்கிற லீவை கொடுக்கலாம் என்று சொல்லி எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இந்த வெளியில் கழித்து விட்டு வருகிற உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் இந்த கூட்டுத்தொகையை கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது திரும்ப 2025ஆம் ஆண்டு சுற்றறிக்கை இலக்கம் நான் உங்களுக்கு அந்த சுற்றறிக்கை கிடைக்க செய்கின்றீர்கள். ஸோ நன்றியா ஞாபகப்படுத்தினதுக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்குது அந்த வருடத்தில் மீதமாக உள்ள விடுமுறையை அவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. 8/5 திருத்தம் இருக்குது. சாரி, எனக்கு ஞாபகப்படுத்தாமல் விட்டேன். அதில் 8/2025 திருத்தப்பட்டிருக்கு. திரும்ப வெளிநாடு போகிற போது அந்த வருடத்தில் மீதியாக உள்ள ஓய்வு லீவை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி, 8/5 திரும்ப வெளிநாடு போகிற வருடத்தில் மீதியாக உள்ள ஓய்வு லீவு அவருக்கு கொடுக்க முடியும். 8/2025 சுற்றறிக்கையால் திருத்தப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூவா. நான் குறித்து வச்சிருந்தேன் உங்களுக்கு சொல்றதுக்கு, ஆனால் இதை சொல்லுகிற போது ஞாபகம் இல்லாமல் போயிட்டு. அப்போ அந்த பகுதியை ஒருக்கா அவங்களோட மெமரியில இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணி விடுங்க. இந்த நாட்டுக்கு வெளியே கழித்து விட்டு மீண்டும் கடமைக்கு திரும்பிய உத்தியோகத்தில் ஒருவர் கடமைக்கு திரும்பிய அந்த வருடத்தில் அல்லது அடுத்த வருடத்தில் மீண்டும் நாட்டுக்கு வெளியே செல்வதற்கான லீவை பெற்றுக்கொள்வதற்கு எண்ணுவாராக இருந்தால் திரும்ப வெளிநாடு போவதற்கான வருடத்தில் மீதியாக உள்ள ஓய்வு லீவை அவருக்கு வழங்கலாம். சுற்றறிக்கை 8/2025 அது திருத்தப்பட்டிருக்குது. சரி, அடுத்தது புதிதாக நியமனம் பெற்ற உத்தியோகத்தர் தொடர்பாக. புதிதாக நியமனம் பெற்ற உத்தியோகத்தர் தொடர்பில் இதில் மெசேஜில் இருக்குது. யாரும் அந்த சர்க்குலர் வேணுமெண்டா செந்தூரன்
அனுப்பியிருக்கிறாரு, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நான் குரூப்பில் போட்டு விடுவேன் உங்களுக்கு. சரி. முதல் தடவை நியமனம் பெற்ற உத்தியோகத்தருக்கு அமைய விடுமுறை ஓய்வு விடுமுறை தொடர்பாக தனியாக கேள்வி கேட்பார்களாக இருந்தால் அந்த பகுதியை நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் தானே? சரிதானே? 24 நாள் ஓய்வு லீவு பெறுவதாக இருந்தால் 9 மாதம் பணியாற்றி இருக்க வேணும். சுகவீனமுற்றிருத்தல் அல்லது பிற அவசர நிலைமைகளில் இந்த விதிமுறைகளுக்கு புறம்பாக செயற்பட முடியும். அவ்வாறான நேரத்தில் முதலாவது வருஷத்தில் அவர் கடமையாற்றி ஒவ்வொரு மாதத்துக்காகவும் வருடாந்த ஓய்வு லீவுகளில் 9 ஒரு பகுதி வீதம் அவருக்கு திணைக்கள தலைவர் அனுமதிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்கிற வரைக்கும் ஒரு உத்தியோகத்தருக்கு அவருக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் பணியாற்றிய ஒவ்வொரு மாதத்துக்கும் வருடாந்த ஓய்வு லீவு 12 என்ற வீதம் கணிப்பிடப்பட்ட விகிதாசார ஓய்வு லீவை இறுதி வரையிலையும் பெற்றுக் கொடுக்க முடியும். அது 2 வருஷம் முடிகிற வரைக்கும். ஒருவர் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வருகிற 2025ஆம் ஆண்டுண்டா 2026 2027 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு சாதாரணமாக 24 நாளுக்கு உரித்துள்ளவராக இருந்தால் மாதத்துக்கு 2 நாள் என்ற அடிப்படையில் லீவு கொடுக்கலாம். அடுத்து அந்த 9ஆம் மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு 2025 26 27 9ஆம் மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு மிகுதியாக வருகிற 4 மாதங்கள் 9 10 11 12 4 மாதத்துக்கும் அவருக்குரிய 8 நாள் லீவு அங்கே இருக்கும். அதை அவருடைய சேமித்த லீவாக காட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு பஞ்சாங்க ஆண்டுக்கு மாற்றும். ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம். ஆனால் அவருக்கு காலங்கடந்த விடுமுறைகளை கொடுக்கிற போது அவர் இந்த 2025க்கோ அல்லது 2026க்கோ அவருடைய சேமித்த விடுமுறைகளாக 24 நாளைக்கு மேலே போகிறார். அல்லது 7 நாளும் பணியாற்ற வேண்டியவராக இருந்தால் 28 நாளைக்கு மேலே போகிறார். இது ஒரு மேலதிக அறிவுக்காக சொல்கிறேன். சரிதான். அப்போ நியமன தேதியில இருந்து புதிதாக நியமனம் பெற்ற அலுவலருடைய அமைய விடுமுறை தொடர்பான ஏற்பாடுகள் என்று கேட்டால் 8/7 8/6 ரெண்டையும் உள்ளடக்கியதாக எழுதப்பாருங்க. அடுத்தது 8/8 என்பது ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய காலப்பகுதியில் 3 மாதங்கள் வரைக்கும் பணியாற்றாமல் அந்த வருஷத்துக்குரிய லீவை பெறுவதற்கு உரித்தற்றவராக இருப்பார். சாதாரணமாக விசேட சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் 3/1 அடிப்படையில் அவர் கொடுக்கலாம். அப்போது ஓய்வு விடுமுறை தொடர்பாக 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. முதலாவது, ஒரு ஆண்டிலே ஆகக்கூடியது எத்தனை நாட்கள் உரித்துடையது. அடுத்தது, ஒரு வருட கால பகுதியில் உச்சபட்சமாக அனுமதிக்கக்கூடிய விடுமுறைகளினுடைய எண்ணிக்கை. 3வது, பதவி நிலை அலுவலர் ஒருவர் நாட்டுக்கு வெளியே கழிப்பதற்கு அவரை கொடுக்கக்கூடிய விடுமுறைகளின் எண்ணிக்கை. சனி ஞாயிறு பொது விடுமுறை தினங்களை கணிப்பீட்டில் உள்ளடக்குவது தொடர்பான விடயம். வெளிநாட்டில் விடுமுறையை செலவிட்ட ஒருவர், ஓய்வு விடுமுறை செலவிட்ட ஒருவர் மீண்டும் நாடு திரும்பிய பின்னர் 9 மாதங்கள் நிறைவடைவதற்கு முன்பாக செல்ல விரும்பும் போது அவருக்கு அந்த வருடத்தில் மீதியாக உள்ள விடுமுறையை வழங்கலாம் என்ற ஏற்பாடு. புதிதாக நியமனம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவர் விடுமுறையை பெறுவதற்கான நிபந்தனைகள்: 24 நாள் லீவை பெறுவதற்கு முன்னுக்கு 9 மாதம் சேவையாற்றி இருக்க வேணும். சுகையினம் அல்லது பிற அவசர நிலைமைகளில் இதில் இருந்து விலகி செயற்பட முடியும். நியமன தேதியில இருந்து 2 வருட சேவை காலம் வரைக்கும் அவருக்கு ஒரு மாதத்துக்கு 12/1 என்ற விகிதாசாரத்தின்படி அனுமதிக்கிறது. 2 ஆண்டுகள் முடிந்த பின்னர் பஞ்சாங்க வருடத்துக்கு விடுமுறையை சீர் செய்வது. சாதாரணமாக 3 மாதத்துக்கு பின்னர் தான் ஓய்வு லீவு பெறலாம். பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது என்று கருதும் போது அதற்கு முன்பாகவும் அவர் சேவையாற்றிய ஒரு மாதத்துக்கு 3/1 வருடத்தின் 3/1 பங்கு லீவு என்கிற அடிப்படையில் அனுமதிக்கலாம் என்று சொல்லப்பட்டது. சரி, அடுத்த விடயம் தொடர்பாக நிறைய பரீட்சைகளில் கேள்விகள் கேட்டிருக்கிறேன். திடீர் விபத்து லீவுகள் தொடர்பாக நிறைய கேட்டிருக்கிறேன். நான் அதில் உங்களுக்கு
ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப போடல. விபத்து விடுமுறை தொடர்பான தாபன விதிக்கோவையினுடைய ஏற்பாடுகள். அப்போ ஏற்பாடுகள் என்று கேட்டால் கம்ப்ளீட்டாக எழுதுவோம். உங்களுக்கு கட்டுரை கேள்வியாக இருந்தால் அப்படித்தான் வரும். இலக்கம் போட்டு தான் தருவார்கள். 8 இலக்கம் போட்டு 8 பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு தருவினம். சில வேளையில் சந்தர்ப்பங்களை மட்டும் கேட்டிருக்குது. அதை விட எம்சிக்யூ டைப்லேயோ அல்லது ஒன் வேர்ட் ஆன்சராகவோ அதுக்குள்ள கேள்விகள் இருக்குது. இப்போ அந்த அந்த விடயத்தை நாங்கள் பார்த்துட்டு நிறைவு செய்கிறதுக்கு யோசிப்போம். சரி, அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் ஆன்சர். அப்போ முதலாவது பாருங்க, சந்தர்ப்பம். முதலாவது விடயம் சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி கேட்கலாம். 9.1 அதற்கான சந்தர்ப்பம் யாருக்கு கொடுக்கலாம்ன்றதை முதல் பார்க்கணும். நிரந்தர ஓய்வூதிய உரித்துள்ள பதவி ஒன்றை வகிக்கின்ற அல்லது வகிக்காத என்றால் அதனுடைய கருத்து ஓய்வூதியம் தவிர்ந்த பதவியை வகிப்பார்கள். அப்ப நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய அல்லது ஓய்வூதிய உரித்தற்ற பதவி ஒன்றை வகிப்பவர் என்பது அதனுடைய பொருள். ஆனால் நிரந்தர உத்தியோகத்தர், பெர்மனன்ட் ஆபீசர். நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துள்ள அல்லது ஓய்வூதிய உரித்தற்ற இராணுவ வீரர் அல்லாத அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு அல்லது நீதிமன்ற உத்தியோகத்தர் ஒருவருக்கு. நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே எழுதுறதுக்கு முயற்சி செய்தால் நல்லது. நிரந்தர ஓய்வூதிய உரித்துள்ள பதவி ஒன்றை வகிக்கின்ற அல்லது வகிக்காத இராணுவ வீரர் அல்லாத அரசாங்க உத்தியோகத்தர் அல்லது நீதிமன்ற உத்தியோகத்தர் ஒருவருக்கு யாருக்கு கொடுக்கலாம். அடுத்தது எப்போது ஏற்பட்டவற்றுக்கு கீழே தான் அதன் முடிவு இருக்கு. ஏற்பட்ட காயத்தின் தன்மைக்கு அமைவாக மருத்துவ சபையின் பரிந்துரைக்கு அமைவாக உரிய அமைச்சின் செயலாளர் 1 வருடம் வரை சம்பளத்துடன் கூடிய லீவையும் அதன் பின்னர் 6 மாதங்கள் வரை அரை சம்பளத்துடன் கூடிய லீவையும் அங்கீகரிக்க முடியும். இது உச்ச அளவு, சரிதானே? அப்போ ஏற்பட்ட காயத்தின் தன்மை, மருத்துவ சபையின் பரிந்துரை என்பவற்றுக்கு அமைவாக உரிய அமைச்சின் செயலாளர் 1 வருடம் வரையில் சம்பளத்துடன் கூடிய லீவு, அதன் பின்னர் 6 மாதங்கள் வரை அரை சம்பளத்துடன் கூடிய லீவு. சரியா? இன்னொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு உலாவது, அதை யார்கிட்டையும் கிடந்தா எரிஞ்சு போடுங்கோ. அதில் இந்த விடயம் தவறாக இருக்குது. ஒரு சொற்கொப்பி ஒன்று பல பேர்கிட்ட உலாவுற மாதிரி நான் பார்த்தேன். அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் கடமை ஆற்றும் பொழுது, கடமை புரியாத நேரத்தில் என்றால் கூட அவருடைய சாதாரண கடமை பரப்பெல்லைக்குள் வருகிற ஒரு செயலை நிறைவேற்றும் போது. இப்போ இதுக்கு உதாரணம் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஜிஎஸ் ஒரு கிராம அலுவலர், அவர் ஆஃப் டியூட்டியில் தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய கடமை பரப்புக்குள்ளே வருகிற ஒரு விடயத்தை அவர் செய்ய வேண்டி இருக்குது, சரிதானே? அப்போது அவர் ஓன் பண்ணல டியூட்டின்றதுக்காக அவருக்கு காயம் வந்தால் கொடுக்க முடியல. அப்போ கடமை பரப்புக்குள்ளே அவற்றை லிஸ்ட் ஆஃப் டியூட்டிக்குள்ளே என்ன அவற்றை அந்த டியூட்டி ரேஞ்சுக்குள்ளே வருகிற வேலையை அவர் செய்கிறார். அது கடமை நேரம் அல்லாததாக இருந்தால் கூட, கடமை ஆற்றும் பொழுது அல்லது கடமை புரியாத நேரத்தில் ஆயினும் அவரது சாதாரண கடமை பரப்பெல்லைக்குள் வருகிற ஒரு செயலை நிறைவேற்றும் போது அல்லது அவர் கடமைகளை நிறைவேற்றும் போது நிகழ்ந்த ஏதேனும் செயலின் விளைவாக அவர் வேலையை செய்யக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தால், தன்னுடைய வசிப்பிடத்தில் இருந்து வேலை தளத்துக்கு செல்லும் போது, கடமை முடிந்து வேலை தளத்தில் இருந்து வீட்டுக்கு வரும்போது, வேலை தளத்தில் இருந்து கடமை நிமித்தம் பிரயாணம் செய்யும் போது, அல்லது வேலை தளத்துக்கு திரும்பி வரும் பொழுது. இப்போ அவற்றை ஆஃபீஸில் இருந்து ஊருக்குள்ளே விசிட் போகிறார், வேலை தளத்தில் இருந்து கடமை நிமித்தம் பிரயாணம் செய்யும் போது, வேலை தளத்துக்கு திரும்பி வரும்போது காயம் ஏற்பட்டால், அப்போ முதலாவது யாருக்கு கொடுக்கலாம், 2வது எப்போது காயம் ஏற்பட்டால் கொடுக்கலாம், 3வது அது தொடர்பான நிபந்தனை என்ன. காயம் ஏற்பட்டமை நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையோ அல்லது திணைக்கள விதிகள் ஒழுங்கு விதிகளையோ மீறி செயற்படவில்லை. மீறி செயற்பட்டதால காயம் ஏற்படவில்லை. உத்தியோகத்தருடைய கவனஈனம் காரணமாக ஏற்படவில்லை. இது அடுத்த நிபந்தனை. அப்போ முதல் யாருக்கு கொடுக்குறோம், எவ்வாறான சந்தர்ப்பத்தில் காயம் ஏற்பட்டதுக்கு கொடுக்குறோம். 3வது சட்ட ரீதியான எலிஜிபிலிட்டி, சட்ட ரீதியான தகுதித்தன்மை. நாட்டில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு விதி
அல்லது திணைக்கள ஏற்பாடுகளை மீறி செயற்பட்டிருக்க கூடாது. அவருடைய கவனையினம் காரணமாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இடத்துல ஹெல்மெட் போடா போய் தலையில செங்கல்ல விழுந்தால் கொடுக்க மாட்டேன். சரி, அடுத்தது அனுமதிக்கப்படக்கூடிய காலப்பகுதி, அது தொடர்பான நிபந்தனை. ஏற்பட்ட காயத்தின் தன்மைக்கு அமைவாக மருத்துவ சபையின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு உரிய அமைச்சின் செயலாளரால் 1 வருடம் சம்பளத்தோடு கூடிய லீவு, 6 மாதங்கள் வரை அரை சம்பளத்தோடு கூடிய லீவை அங்கீகரிக்கலாம். ஏன் இந்த பகுதியை திருப்பி திருப்பி சொல்லுகிறேன்னா, இதுக்குள்ள MCQ கேள்வி இருக்கு, ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வி இருக்கு. சரிதானே? அவ்வாறான லீவுகளை உத்தியோகத்தருடைய வலிமையான லீவிலிருந்து கழிக்கக்கூடாது. 1 வருடத்துக்கு மேலதிகமாக லீவு வேணுமாக இருந்தால் காலங்கடந்த ஓய்வு லீவை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். 1 வருடம் சம்பளத்தோட லீவு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு இந்த வருஷத்தின் லீவு, போன வருஷத்தின் லீவு, அதுக்கு முதல் இருக்கிற 2 வருடத்தின் லீவு, திரண்ட லீவு, காலங்கடந்த லீவு அவர் பெற்றுக்கொள்ளலாம். அவருக்குரிய காலங்கடந்த ஓய்வு லீவை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி உண்டு. இந்த படிவமும் கேட்பார்கள் சில வேளை. திடீர் விபத்துக்காக விண்ணப்பிக்க வேண்டிய படிவம் பொதுப்படிவம் 5 ஊடாக விண்ணப்பிக்க வேண்டும். பொதுப்படிவம் 5 கூடாக விண்ணப்பிக்க வேண்டும். இது விசேட விபத்து விடுமுறை. இது இன்னொரு பகுதி இருக்கு, விசேட சுகையின விடுமுறை. சுகையின விடுமுறை வேறு, விசேட சுகையின விடுமுறை. இது கடமையின் காரணமாக அவர் நோய்வாய்ப்பட்டார் என்று வருகிற போது, அது விபத்து ஏற்பட்டு காயம் ஏற்பட, இது கடமையின் காரணமாக நோய்வாய்ப்பட்டார். உண்மையாகவே அவர் தன்னுடைய கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கும் போதே நோய்வாய்ப்பட்டார். சரிதானே? கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கும் போது உத்தியோகத்தர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால், உண்மையாகவே கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கும் போது நோய்வாய்ப்பட்டார், அவருடைய சொந்த தவறுனாலே ஏற்படவில்லை. மாஸ்க் போடணும், கிளவுஸ் போடணும், கம்பூட்ஸ் போடணும் என்கிற போது போடாமல் இருந்தால் பிரச்சனை தான். போட்டு எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றிருக்கார். சொந்த தவறினால் ஏற்படவில்லை, அவருடைய கடமையின் தன்மை காரணமாகவே ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவ உத்தியோகத்தர் வழங்குகிற சான்றிதழின் மீது, மெடிக்கல் போர்டு அல்ல, மேலே சொல்லப்பட்டது மருத்துவ சபை, மருத்துவ சபையின் பரிந்துரை. இங்கே சொல்லப்பட்டிருக்குது மருத்துவ உத்தியோகத்தர் ஒருவர் வழங்குகிற சான்றிதழ். சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் திருப்தி அடைந்தால் 6 மாதம் முழுச்சம்பளம், 6 மாதம் அரைச்சம்பளம். விபத்துக்கு 1 வருஷம் முழுச்சம்பளம், இங்கே ரெண்டுமே 6 மாதம் தான். 6 மாதம் முழுச்சம்பளம், 6 மாதம் அரைச்சம்பளத்தோடு லீவை அங்கீகரிக்கலாம். அவருடைய வலிமையான லீவுகளில் இருந்து கழிக்கக்கூடாது. கடமையில் ஈடுபற்றாத சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத விபத்தில் காயமடைகிற ஒரு உத்தியோகத்தர், அது நீதித்துறை உத்தியோகத்தர் போன்றவர்களுக்கு, போலீஸ் உத்தியோகத்தர், எல்லாருக்கும். சரிதானே? இதை தாவன பணிப்பாளர் நாயகம் தீர்மானித்தால் உரிய அமைச்சினுடைய செயலாளர் கொடுக்கலாம். கடமையில் ஈடுபட்டிராத போது எதிர்பாராத விபத்தில் காயமடைந்தால் இது ஒரு விசேட ஏற்பாடு. மற்ற மேலே சொல்லப்பட்டது அதுக்கு மேலதிகமாக இது சொல்லப்பட்டிருக்கு. இது கடமையில் ஈடுபட்டிருக்க இல்லை, ஆனால் இந்த உத்தியோகத்தருக்கு ஒரு விசேடமான சுகையின லீவையோ அல்லது விபத்து லீவையோ வழங்கலாம் என்று தாவன பணிப்பாளர் தீர்மானித்தால் உரிய அமைச்சின் செயலாளர் வழங்க முடியும். சரி, தாவன பணிப்பாளர் நாயகம் எதுக்கெல்லாம் தீர்மானிக்கிறேன்னு தெரியாமல் கேட்குறாக்களும் இருக்குது. அண்மையில் ஒரு இடத்துல ஒருவருக்கு வழங்குகிற அமைய லீவு, ஓய்வு லீவை கொடுக்கறதுக்கு தாவன பணிப்பாளர் நாயகத்திட்ட கேளுங்கோ என்று சொல்லப்பட்டது இருக்குது. சரி, எனக்கு இந்த வருத்தம் இருக்குது அடிக்கடி, அதை பற்றி இப்போ கதைக்க வேணாம். அப்போ நாங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணுவோம் என்ன? சரிதானே? அப்போ இதுக்குள்ள 3 வகையான விடுமுறை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கடமை அல்லது கடமையோடு தொடர்புடைய சந்தர்ப்பங்களில் காயமடைவது, அது யாருக்கு எவ்வாறான சட்ட தேவைப்பாடுகள், எந்த விடயங்களை கருத்தில் கொண்டு யார் கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்தது நோய்வாய்ப்படுதல் தொடர்பானது. 3வது கடமையில் ஈடுபட்டிராத போது நோய்வாய்ப்படுதல் அல்லது விபத்துக்குள்ளாதலின் போது விசேடமாக தாவன பணிப்பாளர் நாயகத்தின் தீர்மானத்தின் பேரில்
விடுமுறை வழங்குவது. இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கினால் ஒரு கட்டுரை கேள்வி இதுக்குள்ள வந்துட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய கர்மம், நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் இல்லாமல் ரெக்கார்டிங்கை நம்பி இருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். இப்படியாக நீங்கள் இப்போ நான் இப்படி கதைச்சு கொண்டிருக்கிறேன் தானே, தனியத்தானே கதைக்கிறேன், என்னோட நீங்கள் சேர்ந்து கதைக்கிறீங்களா? இல்லையே. இந்த மாதிரியாக நீங்கள் உங்களுடைய புத்தகங்களோட பேச வேணும். உங்களோட புத்தகங்களோட நீங்கள் இதுக்குள்ள அதுக்காக சத்தமாக கதைக்காதீங்கோ. சில பாரதூரமான பாதிப்புகளை உண்டாக்கிடும், வெளியாக்களுக்கு விளங்காது. அப்போ நீங்கள் அப்படி கதைக்கிறது இல்லை. ஆனால் உங்களோட மனதோடு பேசுக்கும். அப்படி யோசிங்க. இந்த இந்த பகுதி இதுக்குள்ள இருக்குது, இதுக்குள்ள 8 பாயிண்ட்ஸ் கேட்கலாம். 12 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஆகக்கூடியது 8 தான் கேட்கலாம். உச்சளவாக 8 இதுக்குள்ள கேட்கலாம். இதுக்கு வசதி இருக்கு. வெறுமனே தாவன விதி கோவைன்ற தொகுதி 2 அதுக்குள்ளதான் கேட்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டு போவாங்க. அது SLAஸுக்கு தான் அந்த வகையான நம்பிக்கையை நாங்கள் கொடுக்குறது. சரிதானே? சுப்ராவை பொறுத்தவரையில ஓடி துளாவி எல்லா இடமும் கேட்கணும். அப்போ கவனமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் கேட்பினோம். அதை நீங்கள் பிஎஸ்சி ரெகுலேஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். பிஎஸ்சி ரெகுலேஷனை படிக்கிற தயவு செய்து பின் அத்தியாயங்கள்ல இருந்து படியுங்க. எப்போதுமே எடுத்து நியமனம் வேண்டா என்னன்னு படிச்சு போட்டு கடைசி பகுதிகளை நீங்கள் பின்னுக்கு, உதாரணத்துக்கு சேவை மூப்பு, சரிதானே, சேவை மூப்பை தீர்மானிக்கிற காரணிகள் என்று சொல்லி அந்த மாதிரியாக. அதுபோல இந்த விடுமுறையை பெற்றுக்கொள்றதாக இருந்தாலும், இந்த விடுமுறை தொடர்பாக படிக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் கீழ்ப்பகுதியிலிருந்து 37ஆவதுலேருந்து படியுங்க. ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் மீள சேவைக்கு அமர்த்தப்படும் போது விடுமுறையை அனுமதிப்பது என்று சொல்லி படிக்கிறது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. அது மேலே இருக்கிற விளங்கினா தான் கீழே இருக்கிற விளங்கும் என்று சொல்லி அப்படி இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அந்த பரீட்சைக்காக 2-3 மாதங்கள் பாடுபட்டு படிச்சுட்டீங்க. அப்போது இப்போ திருப்பி ஒரு மீள் நினைவூட்டல், ஞாபகப்படுத்தல். இப்போ தயவு செய்து அந்த மாதிரியாக படித்து கொள்ளுங்க. மற்ற ஒரே விஷயத்தை தொடர்ந்து படிக்க சளிப்படி அடைகிறீங்கன்னா அதை விட்டுட்டு வேற ஒரு டைப்புக்கு போங்க. தாபன விதிக்கோ படிக்கிறீங்க, தொடர்ச்சியாக படிக்க அதை படிக்கிறதுண்டா நிதி ஒழுங்கு விதிக்கு போங்க. இல்லைன்றால் அலுவலக முகாமைத்துவத்துக்கு போங்க, பொது வினாத்தாளுக்கு போங்க. ஏதோ நேரத்தை சீக்கிரமா இல்லை. இன்றைக்கு படிக்க ஒன்றுமே விளங்குது இல்லைன்றா பேசாமல் படுத்துருங்க. அடுத்த நாள் நல்லா விளங்குற நாளில் கூட படியுங்க. நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் சொன்னதே திரும்ப ரெக்கார்டிங்கில் சொல்லுகிறேன். உங்களுக்கு யாரும் போட்டியாளர் இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் போட்டியாளர். குறைஞ்சது 70 புள்ளி ஒவ்வொரு பாடத்துக்கும் எடுப்பீங்கள் என்றால் உங்களுக்கு நியமனம் உறுதி. ஆகவே குழுவாக கற்கிறது, சேர்ந்து கற்கிறது என்கிறது பாதிப்பு ஏற்படுத்தும், உங்களுக்கு தோல்வியை தரும். வேறு யாரும் பண்ணிடுவாங்கன்னு பயப்படாதீங்க. வேறு யாரையும் சேர்த்து கொண்டால் உங்களிடம் இல்லாத அறிவு அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல அவரிடம் இல்லாத அறிவு உங்கள்கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்கும். 2 பேருடைய அறிவின் மட்டமும் மேலே தான் போகும், குறியாது. நீங்கள் கொடுக்குறதால உங்களுக்கு குறியாது. இன்னும் நீங்கள் பிள்ளையாக விளங்கி வச்சிருக்கிற பல விடயங்கள் தெளிவுபடும். நீங்கள் விளங்கப்படுத்துகிற போது அவர் சந்தேகம் கேட்க, நான் அப்படித்தான் நினைச்சிட்டேன். சாதாரணமாக நீங்கள் பல பேர் பிள்ளையாக விளங்கி வச்சிருக்கிற ஒரு விடயம் தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக கொடுக்குற நேரம், சரிதானே? தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக கொடுக்குற நேரம் இதில் பின்னுக்கு வரும். அதில் தலையிட இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கன பேர் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாங்கட்டா இவ்வளவு நேரம் தான் கொடுக்கலாம் என்று சொல்லி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு 2 மணித்தியாலும் தானே கொடுக்கலாம், என்ன சார் 2 கேட்பாங்க. நான் ஆமான்றோன்னு சொல்கிறேன். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலுக்கு, அதாவது நேஷனல் எலெக்ஷன் என்றால் 4 மணித்தியாலும் தானே சார் கொடுக்கலாம், 2 கேட்பாங்க. இது இந்த கருத்து என்ன தெரியுமோ, இது கொடுக்க வேண்டிய ஆக குறைஞ்ச காலம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பிறகு தேர்தல் ஆணைக்குழுவினால சுற்றறிக்கைகள் வெளியிடுற நாங்கள் சிலது 2 நாள் வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கணும், ஒரு தேசிய கொள்கை ஒன்று இருக்கு, ஒரு நேஷனல் பாலிசி ஒன்று இருக்குமாக இருந்தால், ஒரு நேஷனல் ப்ரொவிஷன் ஒன்று இருக்குமாக இருந்தால், அதை விலகி செல்லும் விதமாக ஒரு சுற்றறிக்கையை யாரும் வெளியிடாது. அப்போ கேட்டார்கள், இப்படி தேர்தல் ஆணைக்குழு வயலேட் பண்ணி சர்க்குலர் வெளியிடுற ஒரு வயலேஷனும் இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மினிமம் டைம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு 4 மணித்தியாலம் தானே கொடுக்கலாம், வேண்டிய கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டை வயலேட் பண்ணி நீங்கள் இப்படி 2 மணி நாளை கொடுக்கலாம் என்று சொல்லி சர்க்குலர் விடலாம் என்று சொல்லி கேட்டார்கள். நான் சொன்னது, ஐயோ அப்படி இல்லை, நாங்கள் இதில் இருந்த எந்த விலகலும் இல்லை, இதில் எந்த ஏற்பாட்டையும் புறத்தொதுக்கி சுற்றறிக்கை வெளியிடையில. இதில் சொல்லப்பட்டிருக்கு குறைஞ்சது 4 மணித்தியாலம் கொடுங்க உண்டு, நாங்கள் கூடினது 2 நாள் கொடுங்க உண்டு சொல்கிறோம்.
4 மணித்தியாலத்துக்கு குறைய கொடுக்கிறது அநீதி என்பதுதான் இதனுடைய பொருள். சரியா? எவ்வளவு தூரம் அதை கிரகிச்சு வாசிச்சு வச்சிருக்கிறீங்க? கன பேர் 4 மணித்தியாலம் தான் கொடுக்கலாம். 4 மணித்தியாலம் அதுக்கு மேல ஒரு அரை மணித்தியாலம் கூட போடுது என்றால் அது அவற்றை லீவு தானே சார் என்ன சொல்லி கேட்கிறவர்கள் உண்டு. அவர்கள் எங்களுக்கு தெளிவு பெற கேட்கிறீங்க. தன்னுடைய முடிவுக்கு இன்னொரு ஆளை சப்போர்ட்டு தான் கேட்கணும். அந்த மாதிரி இல்லை. சரியா? அப்ப நீங்கள் கவனமா வாசிங்க. இதுல கவனமா பாருங்க. அவ்வாறான லீவினை விசேட லீவினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஆக குறைந்த காலம் என்றுதான் சொல்லி இருக்கு. அப்ப இதுக்கு மேலே எவ்வளவு காலத்துக்கும் கொடுக்கலாம். நீங்க இதை விட குறைய கொடுக்க கூடாது. அப்ப இப்படியாக ஒருவர் விளங்கப்படுத்துகிற போது இன்னொருவர் குறுக்க பாய்வார், இன்னொருவர் குறுக்க கேட்பார். என்ன நீங்க அப்படி சொல்றீங்க, அது குறைஞ்ச டைம்ல சொல்லி இருக்கு. அப்படியா சொன்னது பொருங்க? இல்லை இல்லை, ஆக கூட 4 மணி நேரம் தான் கொடுக்கலாம். இல்லை எடுங்க புத்தகத்தை எடுங்க என்று சொல்லி 2 பேரும் சர்ச்சைப்படுகிற போது தெளிவு வந்துடும். பிள்ளையாக விளங்கி வச்சிருக்கிற நிறைய விடயங்கள் சரியா. அப்போ கொஞ்சம் சேர்ந்து படிக்கிற மாதிரி பாருங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படி யோசிச்சுங்கன்னா மற்றவர்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ நீங்கள் எல்லாமும் பெறுவீங்க. சரி, உங்களுக்கு ஒரு நட்டமும் வராது. இப்போ நான் இந்த லீவு இன்னும் ஒரு சாப்டர் தான் முடிக்கலாம். இப்போ இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் தொடங்கியிருக்கேன்டா, நாளைக்கும் இதையே நாங்கள் தொடருவோமாக இருந்தால் லீவு மட்டும்தான் செய்யலாம் 2 நாளில். எவ்வளோ அத்தியாயம் இருக்குது. அப்போ நீங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதி 1வது தொகுதி 2வது தொகுதி எடுத்து வச்சுக்கொண்டு அதை பிரித்து மேயணும். திடீர் உற்சாகம் பிரவாகம் எடுக்க வேணும். எடுத்து பார்த்தீங்கன்னா தான் நல்லது. என்னால் இயலுமான வரைக்கும் நான் உங்களுக்கு அனுசரணை கொடுப்பேன். தேவையான அனுசரணை நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்கிட்ட இருக்கக்கூடிய வால்யூம் 2ல் இருக்கிற விஷயங்களை அப்படியே இன்றைக்கே பதிவிட்டு விடுகிறேன். இன்றைக்கே அதை பதிவிடுறேன். அப்போது இந்த அளவோடு நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். நாளைக்கும் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு பொழுதில், உற்சாகமான பொழுதில் சந்திக்க வேணும் என்ற பிரார்த்தனையோட எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.